Okay, all right. Good morning, everyone. First of all, congratulations. 42 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஓகே, வெரி குட். alright, நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புறீங்க. இந்த மாதிரி எனக்கு ஜாயின் பண்ண முடியல, எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கு. ராயா ஹாஜியோட கந்தி கிளாஸ் அன்னைக்கு. ஓகே, சோ அப்ப நிறைய பேருக்கு இன்னைக்கு ராயா ஹாஜி கந்தி கிளாஸ் உங்களால வர முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பல பேருக்கு வந்து ஸ்பாட்ஸ் வேற நடந்துட்டு இருக்கான், அதனால ஜாயின் பண்ண முடியல. ஸோ ஐ திங்க் இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது நேற்று ராத்திரி நான் இன்னும் யோசிச்சேனாக்கா, நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம சண்டே தான் கொண்டாட பண்ண போறோம். நான் சண்டே வந்து எப்ப கொண்டாட பண்ணுவேன்னா, இந்த சாட்டர்டே வேலை இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் சண்டே கொண்டாட பண்ணுவேன். பட் ஐ திங்க் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வாரத்துல இருந்து நம்ம எவ்ரி சண்டே தான் நம்ம கொண்டாட பண்ண போறோம். ஏன்னா சில பேருக்கு வந்து சாட்டர்டே இன்னும் ஸ்கூல்ல ப்ரோக்ராம்ஸ் இருந்துதான் இருக்கு, ஆமாவா? சோ அதனால நீங்க வந்து ஜாயின் பண்ண முடியல. So it's okay. We will do on next every Sunday la. Sunday 7 o'clock எல்லாருக்கும் ஓகேவா? கொஞ்சம் சொல்லுங்க. கேனா பிரின்சஸ் அமிர்தா முடியாதா? Why princess? மதிவனன் உடம்பு சரியில்லையா? மதிவனன் தின்னக்கடை நம்ம அதுன்னு அது. ஓ, படுத்துக்கிட்டு இருக்கீங்க. பக்கத்துல பார்த்துட்டு இருக்கீங்க. நல்லா ஸ்ட்ரெயிட்டா உட்காருங்க. பத்துக்கிட்டே பாக்குறீங்களா? உடம்பு சரியில்லை இருந்துச்சு. அம்மா பாருங்க எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. அம்மா ஸ்ட்ரெயிட்டா பாக்குறாங்க. கெனாட்டா? ஓகே, நோ ப்ராப்ளம். ட்ரேடர்ஸ்க்கு சில பேருக்கு முடியல. ஏன் ஜாயின் பண்ண முடியும்? டுமாரோ மை பிஎம் எக்ஸாம். நோ ப்ராப்ளம். நோ, சண்டே வந்து மார்னிங் இல்லப்பா, ராத்திரி தான். ராத்திரி 7 o'clock நான் செய்ய போறேன். ஐ திங்க் ஷுட் பி ஓகே தானே? கேன் ரைட்? முக்காசி பேருக்கு முடியுது. பட் இட்ஸ் ஓகே. நம்ம முடியல அப்படின்னாக்கா நம்ம வந்து ரெக்கார்டிங்ஸ் கொடுத்துருவோம். நீங்க ரெக்கார்டிங்ஸை பாத்துருங்க, மறக்காம அதை பாத்துருங்க. ஓகேயா? alright, so rules number 1. இங்க 47 பேர் இருக்கீங்க. 47 பேரு வீடியோ ஆன் பண்ணிருக்கிறோம். நான் ஒரு பேரா நான் கூப்பிட போறேன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல வந்து எனக்கு திரகரோட அம்மா தான் தெரியுறாங்க. ஹாய் சிஸ்டர். சிஸ்டர் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க மாதிரி காலையில. மதியம் வரையும் நீங்க படுத்துட்டு படிக்கிறீங்க. அம்மா பாத்தீங்களா எவ்வளவு ஸ்ட்ரிக்டா உட்காந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் பாக்குறாங்க. ஓகே, சோ அடுத்து வந்து நான் மதிவரன் பாக்குறேன். ஹாய் மதிவரன். அப்புறம் அங்கிட்டு வந்து ஹாய். ஓகே, எங்க தம்பி தினகரன் மதிவனன். ஓ, 2 பேரு. எங்க அண்ணன்? சரி, அண்ணனை கூப்பிட்டுங்க. எல்லாம் மியூட் பண்ணிட்டேன், பேச முடியல, கேட்க முடியல. ஹாய் பிரின்சஸ் அமிர்தா. ஹாய். ஓகே, so that is Princess Amita. Then Navanita. Hi Navanita. Hello. நஷ்விதா. நவனிதா இருக்கீங்க, நஷ்விதாவும் இருக்கீங்க. ஹாய் நஷ்விதா. ஒரு மாதிரி அழகா இதெல்லாம் இருக்கு, ஒரு மாதிரி ஒரு மாதிரி கிராபிக்ஸா இருக்கு. தர்னிஷா. ஹாய் தர்னிஷா. ஓகே, வேற எங்கிட்ட இந்த ஸ்கிரீன்ல யாரு பாக்குறேன் நானு? கவினேஷ். ஹாய் கவினேஷ். ஹாய் ரஃபேலா. செலின். ஹாய். பேர்லாம் வந்து ஸ்வீட் பேரா இருக்கு. ஹர்ஷா. ஹாய் ஹர்ஷா. ஹாய் ஹர்ஷா. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்றீங்கன்னு நினைக்கிறேன், ஆமாவா? ஓ, ஜாயின் பண்ணிருக்கீங்க செகண்ட் டைம் அது. ஆனா வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்றீங்க இல்லையா? ஏன்னா ஃபேஸ் புதுசா இருக்கு, அதான். ஹாய் சங்கீதா நாயர். சங்கீதா தான் வந்து நீங்க கிளாஸ் ஏதோ இருக்கு உங்களால ஜாயின் பண்ண முடியாது சொன்னீங்க, நீங்க இல்லையா? அப்ப வேற சங்கீதா நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஆல்ரைட். அம்ரிதா பூஜா. ஹாய் அம்ரிதா. இது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஜாயின் பண்றது, ஆமாவா? செகண்ட் டைமா? ஆனா வீடியோக்கு தான் ஆன் பண்றீங்க. ஒரு செகண்ட் டைம் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஓ சாரிலா, இப்பதான் நான் நல்லா கேப்சர் பண்றேன் உங்க பேச. ஓகே, கவிஷா. ஹாய் கவிஷா. ஹாய். ஓகே, ஹெலன். தி ஹெலன் அட் லூக்கஸ் அது. ஓகே, ஸ்ரீநாத்துக்கு நம்ம வணக்கம் சொல்லணும். ஏன்னா நல்லா பட்டை போட்டு அழகா பக்தியோட உட்கார்ந்துருக்காரு, பார்க்கவே நல்லா இருக்கு. ஓகே, சோ தட் இஸ் ஸ்ரீநாத். இங்கிட்ட யாரு? கிருஷ்ணன். ஹாய் கிருஷ்ணன். ஹாய். சாதனா ஸ்ரீ ஆனந்தன், தர்னிஷாவோட சிஸ்டர். ஹாய். ஓகே, லிவனேஸ்வரன். ஹாய் லிவனேஷ். ஹாய். மித்ரயன். ஹாய் மித்ரயன். முடி மட்டும் தான் ஸ்டைலா இருக்கு, கண்ணு மட்டும் தெரியல. ஓகே, இங்கிட்ட வந்து யோகப்பிரியா. ஹாய் யோகப்பிரியா. ஓ, தே யோகப்பிரியா. அது தம்பியா?
பின்னாடி யாரோ ஒரு தம்பி வராரு. சரி, மகிஷா. ஹாய் மகிஷா. ஹாய் மகா அகிலேஸ்வர் ஃப்ரம் கொந்தான், ரைட்? கொந்தான் இப்பதான் நான் பாக்குறேன். ஓகே, இங்கிட்ட வந்து லாவண்யா. ஹாய் சிஸ்டர். ஹாய் ஹாய். ஓகே, சோ இங்கிட்ட வந்து யோகேஸ்வரி. யோகேஸ்வரி, ஹாய் யோகேஷ். நிறைய பேர் தான் வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க. காஞ்சனா, ஹாய் காஞ்சனா. ஓகே, இங்கிட்ட புகழேந்தி. ஹாய் புகழேந்தி. ஹாய் இதயஸ்ரீ. ஹாய் ஜீவா. சுலமா ஹாய் ராயா ஜீவா. பின்னாடி பேக்ரவுண்ட் தெரியுது. ஹாய் அனுஸ்ரீ. ஓகே, எங்க மேக் புக் ப்ரோ அப்படின்னு லஃபா இருக்கு, ஆனா யாருன்னு தெரியல. ஹாய் நித்யன். How are you? ஓகே, இங்கிட்ட வந்து லிவனீஸ்வரர் சொல்லிட்டேன். ஓகே, ஆல்ரைட். ராகேஷ் வந்து ஆன் பண்ண முடியலையா? ஓகே, நோ ப்ராப்ளம். தினகரனும் மைக் ஆன் பண்ண முடியல, நோ ப்ராப்ளம். ஓகே, ஆல்ரைட். சோ இன்னைக்குள்ள டாபிக் என்னப்பா? What is our topic today? What is our topic today? Yes. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நம்மளுக்கு. தீர்க்க வைக்க முடியாத ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குதானே, பெரிய தலைவலியா இருக்கா? ஓகே, ஆல்ரைட். சோ நான் என்ன உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உட்காந்து ஒரு 2 நிமிஷம், சாரி ஒரு 3 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன். உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் எழுதுங்க. நான் உங்ககிட்ட இருக்கிற 5 மெயின் ப்ராப்ளம்ஸ இப்பவே எழுதுங்க. இப்பவே இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுத்துடலாம். ஓகேயா? தென் ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க புக், சாரி எஸ், நீங்க வந்து மாஸ்டர் மைண்ட்ல உட்கார்ந்து இருக்கும் போது ஒண்ணு நீங்க வீடியோ ஆன் பண்ணிருக்கணும், இன்னொன்னு புக் பென்ன ரெடி பண்ணி வச்சிருக்கணும். பிரின்சஸ் அமீர் தான் எங்க ஆள காணோம். ஓகே, சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக் பென் ரெடி பண்ணி வச்சுக்க. இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் நவ், ஓகே, உட்காந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு உங்ககிட்ட இருக்கிற 5 மெயின் ப்ராப்ளம் சொல்லுங்க பாப்போம். நான் யாராவது ஒரு ஆளுக்கு அப்புறமா நான் கால் பண்ணுவேன். What are the common problems நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போதைக்கு உங்களோட ஸ்டடீஸ்ல? சிஸ்டர், என் ஃப்ரெண்ட் என் கூட பேச மாட்டேங்கிறான் டீச்சர். எப்படி நான் என் ஃப்ரெண்ட் என்கிட்ட பேச வைக்கிறது? இந்த மாதிரி ப்ராப்ளம் என்கிட்ட சொல்லக்கூடாது, எனக்கே தெரியாது. டீச்சர், நாய்க்குட்டி என்கிட்ட பேச மாட்டேங்குது. டீச்சர், என் பொண்ணு குட்டி சாப்பிட மாட்டேங்குது. What are the common problems? Hi Radhika, இந்த TikTok live பார்ப்போம். Radhika, hello, good morning. Ronijit Singh, yes, I'm good. Ronijit, good morning. Eat ready, yeah, yes, eat ready. Okay, please stay tuned in my TikTok live. நிறைய நம்ம வந்து ஷேர் பண்ண போறோம் இன்னைக்கு. சோ இப்போ நீங்க டிக்டாக் லைவ்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, வாட் ஆர் த காமன் ப்ராப்ளம்ஸ் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அது கொஞ்சம் ரைட் டவுன் பண்ணுங்க. What are the common problems you guys are facing? Good morning Varshana. 55 பேர். Good. Write down everyone. உட்கார்ந்து எழுதுங்க. என்ன காமன் ப்ராப்ளம் நீங்க guys ஃபேஸ் பண்றீங்க? யாராவது ஒரு ஆள் நான் கூப்பிட போறேன், இல்ல வாலண்டியரா நீங்களே கூப்பிடலாம். நீங்களே சொல்லலாம் என்ன ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னு. ஹாய் தேவதர்ஷினி, எழுதிட்டீங்களா? எஸ், பிள்ளைங்க படிப்பு விஷயமா தான் சிஸ்டர்.
anything, any problem. Main and 5 problems la. Main and 5 problems. எழுதியாச்சா? எழுதியாச்சு? No problem, no problem. 3 ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, 2 ப்ராப்ளம் இருந்தாலும் சரி எழுதுங்க. ஓகே, ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே காமனான ப்ராப்ளம்ஸா தான் இருக்கும். எல்லாருக்கும் புதுசா இருக்காது. எல்லாருக்குமே அதே ப்ராப்ளமா தான் இருக்கும். 4 problems, okay? Other students disturbing, stress a lot, not much friends, feeling lonely. Stress? Yes, sir. Okay, you are feeling lonely. Okay la, not only about studies la, நீங்க உங்க ஸ்கூல்ல ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸும் நீங்க எழுதலாம். நம்ம அதையும் ஷேர் பண்ணலாம். நீங்க கொஞ்சம் ஓப்பனா இருக்கலாம். You can hear me, right, Rishi? So you can hear me means good la. Cannot concentrate. Okay. Overthinking, feel in boredom, no motivation to study during tired. ஏன் நான் சொல்லிட்டேன், சவுண்ட் குறைங்க. No motivation. Okay, ஒன்னொன்னா ப்ராப்ளம் சொல்லுங்க, டைப் அவுட் பண்ணுங்க. Difficult to memorize. வேற panic. யாருக்கு? Lavanya, panic because of what? எதனால panic ஆவறீங்க? Teacher is not response. When asked question. Overthinking, Harsha. Okay, write down release. There are a lot of school homework. Where are you? Feeling boring. Okay, write down ready. Panic when exam. Oh. Panic when exam. Okay, where? Getting nervous before exam and forget everything. இதெல்லாம் panic category தான் வரும். Sometimes getting bullied. Oh, Mitraya? Really? Yeah. Fighting, threatened and aging. Okay, Mitraya, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுவோம். இதயஸ்ரீ, English and Malay essay. Where are it? Lots of homework. Okay, write down ready. Academic stress. Stress. Where in it? Panic when write email. Email. Okay. Aishwarya also get bullied. Yeah. Okay. Friend tortures. Torture. ஆமா வரப்பேலா. என்ன மாதிரி torture? புரியல எனக்கு. Is it like bully also? Shardhudan, scared about the future. Scared about the future. இங்க யாரு இது? Shardhudan. Scared about the future. Okay, where? Bully also, Jai Viraj. Akka, can you open mic to tell my problems? Nityan Smart. Okay. Hang on.
ப்ராப்ளம் சைன் அவுட் பண்ணிட்டு நான் வந்து ஒன்று நான் சொல்றேன். ஸ்ட்ரெஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் தட். Don't know how to manage time with school homework and other assignments. Don't know how to manage time. Okay. Don't know how to tips to study sejarah, how to hafal. Okay. Nervous when exam. Okay, all right. Constipation. Yaar adu Krishna? Constipation. Yes, seriya saapalaya. Difficult to hafal. Lack of motivation. இந்த மாதிரி செஷன்ல வந்து அட்டெண்ட் பண்ணாதான் மோட்டிவேஷன் கிடைக்கும் ராகேஷ். அட்டெண்ட் பண்ணலனா எப்படி கிடைக்கும்? Okay, cannot study at school, lot of homework, Tamil karangan panic, gossiping about me. Gossiping. Okay, Srinath வந்து overthinking, no motivation, friend tortures. Actually torture அப்படி ஸ்பெல் கிடையாதுப்பா. torture வந்து TORTURE வரும். torture TORTURE வரும். Problem of facing exam, okay, like disturbing teacher, ரஃபேலா நீங்க போய் டீச்சர் டிஸ்டர்ப் பண்ணுவீங்களா? அப்ப டீச்சருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, உங்களுக்கு இல்ல. ஆமாவா? Depression because of getting low marks. Sorry sis, had to leave a while. Okay, no problem. No problem sister. Never of sejarah. புரியல. No other type. Lazy. நிறைய ப்ராப்ளம் தான் உங்களுக்கு. Difficult to memorize. Okay, எழுதியாச்சு. Lose confidence எழுதியாச்சு. Lazy, time management. Okay, எல்லாம் எழுதியாச்சு. இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காமனான ப்ராப்ளம்ஸ் தான். Okay, now I'm going to invite one celebrity here. நித்யன். என்ன அவரே கேட்டாரு. உங்களோட ப்ராப்ளம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க பாப்போம். Okay, unmute பண்ணிக்கங்க. அக்கா, can you hear me? Yes, I can hear you. ஆனா உங்க இது வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கு. லைட் தட்டுங்க. இல்லனா ஸ்கிரீன் அந்த அது கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. படுதுக்கா, அதான்க்கா பின்னாடி இருந்து படிக்கிறேன். ஓகே, கொஞ்ச நேரம் ஓபன் பண்ணுவீங்க. நீங்க பேசுற வரைக்கும் கொஞ்ச நேரம் ஓபன் பண்ணுவீங்க. ஏன்னா உங்க ஃபேஸ் எனக்கு அப்படியே எனக்கு கொஞ்சம் டார்க்கா தான் தெரியுது. சரி, ஓகே, ஏதோ ஒண்ணு சொல்லுங்க, பரவாயில்ல. உங்க புக். சொல்லுங்க. I'm study hard but I didn't score in exam. Okay. You study hard but you never score in exam. Okay. Okay, where? And then hard to memorize or understand. திருப்பி சொல்லுங்க. Hard to memorize or understand. Hard to memorize or understand. Okay, where? Get panic in exam. Okay. Forgot to write some unit of physics in exam. Forgot to write some unit of exams. Unit of physics. I mean the physics நான் வந்து science streamலக்கா. So வந்து அந்த physics பாடத்துல வந்து நான் என்ன பண்ணுவேன், யூனிட்ஸ் அந்த ஸ்பெஷல் யூனிட்ஸ்லாம் இருக்கும்லக்கா, அது நான் எழுத வச்சிருவேன் அப்பப்ப. ஓகே, ஆல்ரைட். சோ அப்ப அந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்க மறந்துடுறீங்க, எழுத மறந்துறீங்க. ஓகே, வேற? And then I quick angry and go to fight with friends if underestimate me. You easy get lose temper la. என்னங்க கோவம் வருதா? ஆமா. எதனால கோவம் வருது? இப்போ வந்து என்னன்னாக்கா வந்து இப்ப யாராச்சும் வந்து கொஞ்சம் சின்ன உருவம், இப்போ form 5 இருந்தாலும் சின்ன உருவம், கொஞ்சம் அந்த சின்ன உருவம். சோ வந்து அதனாலே நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து கோபப்பட்டு சண்டைக்கு போவேன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். நோ ப்ராப்ளம். இதெல்லாம் வந்து வெரி காமன். ஆனா இது நீங்க சும்மாவும் இருக்க முடியாது. இதுக்கு கண்டிப்பா நீங்க வந்து சொல்யூஷன் தேடிதான் ஆகணும். நான் ஒன்னொன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, எஸ்பெஷலி நான் ஏற்கனவே மாஸ்டர் மைண்ட் செஷன்ல கேஸ் புலி பத்தி நான் பேசியிருக்கேன். were you there நித்யன்? இதுக்குமே இருந்திருக்கீங்களா? இல்லக்கா, இல்ல. சோ நான் இதுக்கு முன்ன பேசியிருக்கேன் புலி பத்தி, எவ்வளவு சீரியஸா இருக்கும் and எப்படி நீங்க வந்து அதை பெட்டரா சால்வ் பண்றது,
இது எல்லாமே நான் நிறைய ஷேர் பண்ணிருக்கேன், பட் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், ஐ கேன் எக்ஸ்பிளைன் டு யூ அகைன். ஓகே, சோ அப்ப எனிதிங் எல்ஸ் நித்யன்? Depression on SPM exam. டிப்ரெஷன். ஓகே, இப்போ நீங்க form 4 தானே? Form 5. Oh, form 5. Okay, depression on SPM exam. Oh, okay. All right. Okay, வேற? Hard to memorize info of Sejara. Okay, முதல்ல சொல்லிட்டாங்க ஒருத்தவங்க. Okay, வேற? Okay, all right. Okay, so நான் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். நான் நீங்க வந்து just hang on பண்ணுங்க, கேட்டுட்டே வாங்க. Okay, let me remove the spot like this. Okay, all right. So இப்ப பாத்தீங்கன்னாக்கா நான் இந்த ஒரு 24 ப்ராப்ளம்ஸ் சொல்லிருக்கீங்க, ரைட்டா? 24 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. டீச்சர், can I have the tips to study Sejara? Okay, நான் அதெல்லாத்தையும் சொல்றேன். I told friend disturb teacher. Oh, friend disturb பண்றாங்களா? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டேன் இடத்துல. Teacher, I want to say. Okay. மித்ரேயனுக்கும் வந்து புலி கேஸ் இருக்கு. ஓகே, சொல்லுங்க மித்ரேயன், சொல்லுங்க. மித்ரேயன் the man. சொல்லுங்க. sorry unmute பண்ணுப்பா. ஓகே, unmute பண்ணுங்க. ஓகே டீச்சர். மித்ரேயன், first of all உங்க வீடியோ ரொம்ப கேமரா ஆடிட்டே இருக்கு, கொஞ்சம் நல்ல ஃபேஸ் தெளிவா காட்டுங்க. ஓகே, கியூட்டான ஃபேஸ் மித்ரேயன், சொல்லுங்க. ஓகே, இப்போ ஸ்கூல்ல ரொம்ப ஃப்ரெண்ட் என்னைய ரொம்ப ஈஸி பண்ணுவாங்க, அப்படி எல்லாம் இருக்கும். திருப்பி சொல்லுங்க, கேக்கல எனக்கு. ஃப்ரெண்டு ரொம்ப ஈஸி பண்ணுவாங்க ஏஜி அந்த மாதிரி. ஓகே, வேற? அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. வேற? அதாவது நீங்க சப்பிக்கா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களை bully பண்றாங்களா? அவங்களுக்கு பொறாமை மித்ரேயன். என்ன நீங்க இது கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க உங்கள மாதிரி சப்பியான ஃபேஸ் அவங்க கிட்ட இல்லையே அப்படின்னா அவங்க பொறாமை. கியூட்டா சிரிக்கிறீங்க. ஓகே, சோ அதனாலதான். ஓகே, நான் இந்த புலி கேஸ்க்கு நான் வந்து லீடரா வரேன். வேற ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்கா? இல்ல, ஆனா அதுதான். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். சோ நீங்க கேட்டுட்டே வாங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஓகே, ரைட். சோ தட்ஸ் ஆல். ஓகே, சோ இது வந்து நான் 2 கேட்டகரியா நான் பிரிக்கிறேன். ஒன்னு வந்து உங்களோட பர்சனல் ப்ராப்ளம், இன்னொரு ஸ்டடி ப்ராப்ளம் நான் பிரிச்சிடுறேன். முதல்ல ஃபீலிங் லோன்லி. ஓகே, ஃபீலிங் லோன்லி. ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருந்தீங்க. Cannot concentrate on studies, overthinking la studies, feel in boredom. Okay, no motivation during exam, no motivation during tired, difficult to memorize, panic when exam, teacher is not response when asked, lot of school homework, இதெல்லாம் வந்து studies, getting bullied, essay, stress. Okay, stress, yes. Panic when write email, scared about the future, no manage time, how to hafal, constipation. Okay, difficult to hafal, no motivation, gossiping. Okay, lazy. Okay, study hard but no get good result. Mother Nityan சொல்லிட்டு இருந்தாரு. Lose temper. Okay, depression. Okay, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சொல்றது இது எல்லாமே உங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களுக்கு ரொம்ப லோன்லியா இருக்கு, ரொம்ப வந்து போர்டமா இருக்கு, போரிங்கா இருக்கு. வேற என்னது? பூலி கேஸ், இதெல்லாம் உங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ். ஸ்ட்ரெஸ், வேற என்ன? கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன்னா நீங்க சரியா சாப்பிடல as a student, அதுதான். Gossiping, people are gossiping about you, you are lazy,
லூஸ் டெம்பர், அப்புறம் வேற என்னது, டிப்ரெஷன். ஓகே, இதெல்லாம் வந்து உங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஏற்கனவே காமனான ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு எல்லாம் இருக்கு. ஓகேயா? சோ அடுத்தது வந்து ஸ்டடீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நோ கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஓவர் திங்கிங் பண்றீங்க. வேற என்னது, நோ மோட்டிவேஷன் டு ஸ்டடி, memorize problem, panic when exam, teacher no response, lot of school homework. Okay, essay problem, panic when email, panic when exam, panic when email எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்றேன், ஏற்கனவே ஒரே மாதிரி தான். Scared about the future. Okay, no manage time. Okay, time management. Time management ரொம்ப காமனான ப்ராப்ளம் உங்களுக்கு. How to have fun problem. சஜாராக்கு, பிசிக்ஸ்க்கு நம்ம சொன்ன மாதிரி. Okay, then no motivation எழுதியாச்சு. Study hard but no result. Okay, alright. நான் ரெண்டு இதா வந்து நான் பிரிச்சுக்கிட்டேன். ஓகேயா? சோ வந்து நம்ம ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து உங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸை நம்ம டச் பண்ணலாம். ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க படிக்கணும்னு நினைச்சாலே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தடங்கள் வருது. ஆமாவா? ஏதாவது ஒரு தடை வருது, இப்படி வருது, அப்படி வருது. பட் யூ கைஸ் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், நீங்க ஒரு 58 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. 58 பேரு யூ மஸ்ட் நோ தட் எல்லா ப்ராப்ளமும் நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணாதான் உங்களுக்கு சொல்யூஷன் ஒரு விஷயம் கிடைக்கும். உங்களோட ப்ராப்ளம்ஸை நீங்க புழுங்கி நீங்க மனசுல வச்சிருக்கீங்க, யூ ஆர் கீப்பிங் இட் டு யுவர் செல்ஃப் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நீங்க வெளியே சொல்லல, கரெக்டான பீப்புள் கிட்ட நீங்க சொல்லலைனாக்கா உங்க ப்ராப்ளம்ஸ்க்கு எந்த தீர்வும் கிடைக்காது. இதுல ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா புலி. ஓகே, இப்போ மெடங்கா ஸ்கூல்லயும் சரி, ஸ்காலர் இருந்தாலும் சரி, பாத்தீங்கன்னா சரியான பூலி கேஸ் நடந்துட்டு இருக்கு. பூலி கேஸ் கேன் கோ வெரி எக்ஸ்ட்ரீம், ரொம்ப எக்ஸ்ட்ரீமான வரைக்கும் போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னும் இன்டர்னல் சில சின்ன சின்ன பூலி கேஸும் நடந்துட்டு இருக்குதான். ஆனா சின்னதா தான் நடக்குதே, நம்ம அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொன்னாக்கா நோ, இது வந்து எக்ஸ்ட்ரீமா மாறுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தாழ்வு மனப்பான்மை தெரியுமா? தாழ்வு மனப்பான்மைனாக்கா நீங்க வந்து ரொம்ப டவுன் ஆயிருவீங்க. அது டவுன் ஆயிடுது வந்து உங்களோட பெரிய பிள்ளைங்களா ஆயிட்டதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு அந்த இஃபெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு சீரியஸா கொண்டு போயிடும். அதனால எதெல்லாம் வந்து சீக்கிரமா கையாளணுமோ, சீக்கிரமா ஹேண்டில் பண்ணிடணுமோ அதெல்லாம் வெள்ளங்க ஹேண்டில் பண்ணிருங்க. நீங்க உங்க செல்ஃபை வந்து போயிட்டு யூ டோன்ட் டிஸ்ட்ராய் யுவர் செல்ஃப். உங்க செல்ஃபை நீங்களே போயிட்டு தாழ்த்திக்காதீங்க, நீங்களே தாக்காதீங்க. ஓகேயா? வாட் எவர் ப்ராப்ளம்ஸ் யூ ஹேவ், யூ மஸ்ட் நோ த சொல்யூஷன். ஓகேயா? couldn't concentrate. ஓகே, இதுல இருக்கிற சீரியஸான ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னாக்கா முதலாவது couldn't concentrate. நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஒரு தெளிவான காரணத்தை வச்சுக்கோங்க. நான் என்னத்துக்காக படிக்கிறேன், என்னத்துக்காக படிக்கிறீங்க? நான் என்னோட ப்ரீவியஸ் மாஸ்டர் மைண்ட்லாம் வந்து நான் நிறைய சொல்லியிருப்பேன். எதுக்காக நீங்க படிக்கணும்? அப்பா படிக்க சொன்னாங்க, அதனால நான் படிக்கிறேன். அம்மா படிக்க சொன்னாங்க, அதனால நான் படிக்கிறேன். இல்ல பாட்டி படிக்க சொன்னாங்க, அதனால நான் படிக்கிறேன். ஏதோ டீச்சர்ஸ் என்னைய ஸ்கூலுக்கு போக சொல்றாங்க, படிக்க சொல்றாங்க, ஓகே நான் ஸ்கூலுக்கு போறேன், நான் படிக்கிறேன். அப்படியா? இஸ் இட் லைக் தட்? கரெக்ட். ஆனா உங்க கோல்ங்கிறது என்னது? எதுக்காக நீங்க படிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சும்மா கோல்னாக்கா எல்லாருக்கும் கோல் இருந்துருமா? You must have your goal. Yes. கோல்ங்கிறது நான் என்னன்னு சொல்றேன், for our life. நீங்க உங்க செல்ஃப்காக படிக்கிறீங்க. ஈஸியா நீங்க ஒரு பர்சனா இருக்கீங்க. ஓகே, நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரஃபேலா, நீங்க உங்களோட ஃபியூச்சர் இது என்னன்னு சொல்லுங்க, உங்களோட அம்பிஷன் என்னன்னு சொல்லுங்க. வாட் இஸ் யுவர் அம்பிஷன் ரஃபேலா? கோல்ங்கிறது எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். வாட் இஸ் யுவர் கோல் ரஃபேலா?
டாக்டர். ஓகே, யூ வாண்ட் டு பி அ டாக்டர். நீங்க டாக்டர் ஆகணும்னாக்கா யூ ஜஸ்ட் இமேஜின் யுவர் செல்ஃப். நீங்க உங்க செல்ஃப் கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. அதாவது நான் என்னோட வெள்ளை கோட்டு நான் போட்டிருக்கேன், டாக்டர் கோட்டை நான் போட்டிருக்கேன், கழுத்துல ஸ்டெத்தஸ்கோப் மாட்டியிருக்கேன். நான் டாக்டர்ல வந்து நான் போயிட்டு நான் ஒரு ஹாஸ்பிட்டல் நான் நடக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து என்னை 2-3 நர்ஸ் கூப்பிடுறாங்க. குட், 2-3 நர்ஸ் வந்து கூப்பிடுறாங்க. டாக்டர் சீக்கிரம் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறாங்க. ஓகே, உங்களை கூப்பிட்டு நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த ஆபரேஷன்ல நீங்க தான் சர்ஜனா இருக்கீங்க. அதாவது நீங்க தான் வந்து பெரிய சர்ஜனா இருக்கீங்க. நீங்க வந்து அந்த அந்த ஆபரேஷனை நீங்க சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறீங்க. செஞ்சு முடிச்சோடனே வெளியே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உங்களுக்கு தேங்க்யூ டாக்டர் ரெஃபேலா, தேங்க்யூ சோ மச், சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷன் முடிச்சுட்டீங்க, உங்களாலதான் வந்து எங்க அம்மா பழிச்சுக்கிட்டாங்க, உங்களாலதான் எங்க அப்பா பழிச்சுக்கிட்டாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் ரெஃபேலா? நீங்க சொல்லுங்க, how do you feel as a doctor? How do you feel as a doctor? ஓகே, தேவதர்ஷினி வந்து போலீஸ், நான் அடுத்து வரேன். வெரி ப்ரௌட், ரைட்? சோ அந்த ப்ரௌட் ஃபீலிங்க இப்ப ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. யூ பிலீவ் தட் யூ ஆர் அ டாக்டர் நவ். இப்போ நீங்க வந்து ஒரு டாக்டரா இருக்கீங்க. ஓகே, சோ நீங்க உங்களோட கனவுகள்லாம் அடைஞ்சிட்டீங்க. நீங்க என்ன நோக்கத்துக்காக இப்ப படிச்சீங்களோ அந்த நோக்கத்தை அப்போ நீங்க அடைஞ்சிட்டீங்க. ஓகே, சோ கோல்ங்கிறது நீங்க நினைச்சு பார்த்தாலே புல் அரிக்கணும். அதுதான் உண்மையான கோல். நீங்க நினைச்சு பார்த்தாலே உங்களுக்கு அப்படி புல் அரிக்கணும். வாவ், அந்த வாவ் ஃபேக்டர் கொண்டு வரணும். யூ வாண்ட் டு பி அ லாயர். ஓகே, லாயர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து ஒரு 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 என்னது ஒரு லாயர், ஒரு சிக்கலான ஒரு கேஸ் கோர்ட்ல வந்து இழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க போறீங்க, வாதாடுறீங்க, ஜட்ஜ் கிட்ட பேசுறீங்க, உங்களோட சக்சீட் எல்லாம் பேசுறீங்க, உங்க கிளையன்ட் கிட்ட எல்லாம் பேசுறீங்க, கேஸ் சக்சஸ்ஃபுல். உங்களுக்கு அவ்வளவு இன்கம் போடுது உங்க அக்கௌண்ட்ல, அவ்வளவு காசு போடுது உங்க அக்கௌண்ட்ல. யூ ஃபீல் சோ ஹாப்பி. இதுக்காக தானே நான் படிச்சேன், படிச்சதுக்கு இப்போ எனக்கு இவ்வளவு காசு கிடைக்குதே, என்னோட கேஸே நான் வந்து செட்டில் பண்ணிட்டேனே. நான் என்னத்துக்காக வந்து ஒரு லாயரை என்னைய மதிக்கிறாங்க? பிகாஸ் ஆஃப் மை எஜுகேஷன். என்னோட அந்த படிப்பு இருந்ததுனால தான் இன்னைக்கு நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லா லாயரா இருக்கேன். சக்சஸ்ஃபுல்லா லாயரா இருந்ததுனால தான் என்னால வேலைகளை கரெக்டா செய்ய முடியுது. கரெக்டா செய்ய முடிஞ்சதுனால எனக்கு நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்குது. நல்ல ஒரு பேர் புகழ் கிடைச்சதுனால என்னோட பேங்க் அக்கவுண்ட் காசா குமியுது. அந்த காசு இருந்துச்சுன்னா நான் BMW காடி ஓட்டுவேன், நல்ல அழகா ஒரு செமிடி ஒரு பங்களூ லாட் நான் வாங்குவேன். எங்க அப்பா அம்மாவை நான் எங்க வேணாலும் வெக்கேஷனுக்கு நான் கூட்டிட்டு போவேன். நான் எங்க வேணும்னாலும் எந்த ரெஸ்டாரண்ட் வேணாலும் லக்ஸரியா நான் சாப்பிடுவேன். என் வீடு வந்து நான் ஸ்விம்மிங் பூல் வேணும்னா நான் ஸ்விம்மிங் பூல் நான் கட்டுவேன். என்னோட ஃபேமிலியே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கண்ணு மூடி யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? இதுதான் உண்மையான கோல். அப்ப இந்த உண்மையான கோல் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த நெவர் கான்சென்ட்ரேட் ப்ராப்ளம் இருக்குமா? யூ ஃபீல் சோ ப்ரவுட். யூ ஃபீல் very very proud, very very happy for yourself. உங்களை நினைச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கோ உங்களை விட பல மடங்கு ஹாப்பி உங்களோட பேரண்ட்ஸ் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களோட அப்பா அம்மா உங்களை பாத்துட்டு இருப்பாங்க. என் பிள்ளை ஒரு சக்சஸ்ஃபுல்லான லாயர் இன்னைக்கு, என் பிள்ளை இன்னைக்கு ஒரு டாக்டர் ஆயிடுச்சு, என் பிள்ளை இன்னைக்கு ஒரு டீச்சர் ஆயிருக்கு. அந்த சந்தோஷம் இருக்கு தெரியுமா? அது சொல்ல வார்த்தையே இல்ல. அதெல்லாம் அனுபவிச்சாதான் முடியும், அனுபவிச்சாதான் தெரியும். அந்த அனுபவிக்கிற அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு தெரியுமா? அந்த ஃபீலிங் இப்பவே உணர ஆரம்பிங்க. அதுதான் ரியல் கோல் நான் சொல்றது. எஸ் டீச்சர், we did the vision board and vision movie. Exactly. பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. ஓகேயா? சோ திருப்பியும் நான் இதெல்லாம் ரீகால் பண்ணி வரணும் உங்களுக்கு. விஷன் மூவினா என்னது, விஷன் பாட்னா என்னது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்கல்ல. சோ அப்ப நான் ஒன்னொன்னா நான் ஒரு வாரமா நான் வரேன். ஓகே, இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் பத்தி நான் ஷேர் பண்றோம். சோ அப்ப உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா
உங்களோட ஸ்டடீஸ்ல வந்து உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அன்னைக்கு நான் படிக்கணும், நான் நல்லா வந்து நல்ல ரிசல்ட் எடுக்கணும், நல்ல வந்து ஒரு வேலையில உத்தியோகத்துல நான் உட்காரணும் அப்படின்னாக்கா இன்னைக்கு நான் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அந்த ஒரு ரைட் மைண்ட் செட்டை கொண்டு வரணும். ஓகேயா? சோ இது வந்து நோ couldn't concentrate. ஓவர் திங்கிங். ஓகே, ஓவர் திங்கிங்னா ஏன்னாக்கா பிகாஸ் உங்களோட மைண்ட் வந்து அப்படியே மலாயில வந்து பெர்ச்சலாருன்னு சொல்லுவாங்க. பெர்ச்சலாருனாக்கா கசமுசா ஏதாவது ஒண்ணு போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, ஏதாவது ஒண்ணு யோசிச்சு ஆக்சுவலி எனக்கும் அந்த ஃபீல் இருந்திருக்கு, நானும் அதை அனுபவிச்சிருக்கேன் தான். ஓகே, சோ ஓவர் திங்கிங் வந்து நீங்க ஏன் வந்து உங்களுக்கு ஓவர் திங்கிங் ஆகுதுனாக்கா பிகாஸ் நீங்க வந்து நிறைய விஷயம் போயிட்டு உங்க மைண்ட நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. ஓகே, ஒண்ணு உங்களுக்கு ஓவர் திங்கிங் ஏன் வந்து ஓவர் திங்கிங் பண்றீங்கனாக்கா உங்களுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு செட்டில் பண்ணி முடிக்கிறதுக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க செஞ்சு முடிக்கிறதுக்கு. ஓகே, ரெண்டாவது ஓவர் திங்கிங்னா உங்க செல்ஃப் நீங்க வந்து கான்பிடென்ட்டா இல்ல. என்னால இது செய்ய முடியுமா, ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா, ஒருவேளை இப்படி நடந்துருச்சுன்னா, ஒருவேளை இது நடக்காம போயிடுச்சுன்னா, குழப்பம். எஸ். ஓகே, சோ யூ மஸ்ட் நோ ஒன் திங். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 60 பேர் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து எது உங்களோட கண்ட்ரோல்ல இல்லையோ அது உங்களால வந்து உங்க கண்ட்ரோல், நீங்க அதை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. யூ ஒன்லி ஃபோக்கஸ் வாட் ஆர் த திங்ஸ் இஸ் இன் யோர் கண்ட்ரோல். உங்களோட கண்ட்ரோல்ல இப்ப என்ன இருக்கு அது மட்டும் யோசிச்சா போதும். ஓகே, இப்ப வரப்போற எக்ஸாம் ரிசல்ட். ஓகே, எக்ஸாம் வரப்போகுது. ஓகே, ஒரு லெட்ஸ் சே பஹாசா எக்ஸாம் வரப்போகுது. எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரிங்களா, எக்ஸாம்க்கு வந்து இப்போ என்னோட கண்ட்ரோல்ல என்ன இருக்கு? either you going to pass or you going to fail. No problem, பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப நான் பாஸா ஃபெயிலா அது என்னோட ப்ராப்ளம் இல்ல. நான் என்ன பாஸ் பண்ண போறேனோ இல்ல ரிசல்ட் நான் ரிவர்ஸ் எடுக்க போறேனோ அது என்னோட கண்ட்ரோல்ல இல்ல. ரைட்டா? உங்களோட கண்ட்ரோல்ல இப்ப என்ன இருக்கு? வாட் இஸ் இன் யோர் கண்ட்ரோல்? உங்க கையில இப்ப என்ன பண்ண முடியும்? அதுக்காக எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணணும், அதுக்கு நீங்க என்ன கண்ட்ரோல் வச்சிருப்பீங்க? எஸ், சிம்பிள். எதெல்லாம் நான் ஸ்டடி பண்ண முடியுமோ, எதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அதை நான் ஃபோக்கஸ் பண்றேன். நான் பாஸ் பண்றேனோ ஃபெயில் பண்றேனோ அது என்னோட கண்ட்ரோல்ல கிடையாது. ஆனா என்னோட கண்ட்ரோல்ல இப்ப என்ன இருக்கு? நான் இப்ப என்ன பண்ண முடியும்? என்னால ஸ்டடி தான் பண்ண முடியும். சோ நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் ஸ்டடி, பிரச்சனை இல்ல. ஓகேயா? இந்த மாதிரி யோசிச்சீங்க அப்படின்னாக்கா இந்த ஓவர் திங்கிங் உங்களுக்கு வந்து அது மைண்ட்ல வரவே வராது. ஓகே, ரிவிஷன் நான் அடுத்து வரேன். உங்களுக்கு ரிவிஷன் நிறைய ரிவிஷன் இருக்குன்னு சொன்னீங்க தானே, நிறைய ஹோம் ஒர்க் இருக்கு, நிறைய ரிவிஷன் இருக்கு. ஓகே, நான் அதுக்கு வரேன். ஓகேயா? சோ ஓவர் திங்கிங் வந்து ஒண்ணு, நீங்க எதை வந்து உங்க கண்ட்ரோல்ல இல்லையோ அதை யோசிக்காதீங்க. நீங்க சும்மா உட்காந்து யோசிச்சு பாருங்க, இப்ப நான் ஏன் இந்த விஷயத்த வந்து ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கேன், இதுல என்ன வந்து என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு, என்ன என்னோட கண்ட்ரோல்ல இல்ல. உங்க செல்ஃப் நீங்களே கேளுங்க. நீங்களே கேளுங்க. நீங்க கேட்டுட்டு உங்களோட செல்ஃப் வந்து எனக்கு இதுதான் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் இல்லாத விஷயத்துல வந்து டோன்ட் ஃபோக்கஸ். ஓகேயா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட்? ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா ஓவர் திங்கிங்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு செய்யறதுக்கு, அதனாலயே நீங்க ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க. அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் உட்காந்துட்டு எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் வந்து அப்படியே அதை ஒரு மாதிரி மூட்டை கட்டி கொஞ்ச நேரம் அப்படி ஓரத்துல வச்சிருங்க. ஓவர் திங்கிங்லாம் மூட்டை கட்டி ஒரு மாதிரி ஓரத்துல வச்சிருங்க. 3 வாட்டி மூச்சு ஏத்தி இறக்கி விட்டுருங்க. ஏத்தி கொஞ்ச நேரம் தகன் பண்ணிட்டு அப்படி இறக்குங்க. ஒரு 3 வாட்டி செய்யுங்க. ஓகேயா? சோ அந்த மாதிரி மூச்சு இழுத்து விடும்போது உங்களுக்கு ஒரு 50% ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். 50% ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். சோ அப்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா தென் உட்காந்து என்ன பண்ணுங்க, என்னென்னலாம் இன்னைக்கு நான் செய்ய வேண்டியது இருக்கு, இன்னைக்கு நான் என்னென்ன விஷயங்கள்லாம் நான் செய்யணும் அப்படிங்கறத உட்காந்து எழுதுங்க. முதல் ரைட் டவுன் வாட் யூ சப்போஸ் டு டூ ஆன் தட் டே. அதுக்கு பேரு வந்து டு டூ லிஸ்ட்னு சொல்லுவாங்க. எங்க என்னோட புக்கு? இது வந்து என்னோட டு டூ லிஸ்ட் புக்கு. இந்த மாதிரி புக்கு தான். ஓகேயா? சோ இதுக்கு வந்து நான் இங்க எழுதியிருப்பேன் டு டூ லிஸ்ட் திங்ஸ் டு டூ டெய்லி அப்படின்னு நான் ஒரு புக் எடுத்துக்குவேன். எழுதிட்டு
நான் இந்த மாதிரி எழுதிக்குவேன். அதை இந்த மாதிரி எழுதிக்குவேன். என்ன நம்பர் 1 என்னது, நம்பர் 2 என்ன எழுதணும், நம்பர் 2 என்ன செய்யணும், நம்பர் 4 என்ன செய்யணும் அப்படின்னு உட்காந்து நான் எழுதுவேன். ஓகேயா? சோ எழுதிட்டேனாக்கா நான் என்ன பண்ணுவேன், அந்த அன்னைக்கு அந்த ஒரு வேலை முடிஞ்சுன்னா நான் டிக் பண்ணிப்பேன். டன். சிம்பிள் கைஸ். ஓகே, நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னாக்கா உங்க மைண்ட்ல என்னென்னலாம் ஓடிக்கிட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க ஒரு புக்ல எழுதுறீங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டீங்களா, டிக், டன். அடுத்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டீங்களா, டன், டிக். மூணாவது வேலை செஞ்சு முடிச்சிட்டீங்களா, டிக். ஓகே, சோ அப்ப நீங்க ஒரு ஒரு விஷயங்களும் செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னாக்கா முக்கியமான விஷயத்த அந்த அன்னைக்கு செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா ஓகே குட், அந்த அன்னைக்கு என்னோட வேலை டன், நான் செஞ்சு முடிச்சிட்டேன். சில வேலைகள் வந்து நாளைக்கு கூட செய்யலாம், இல்ல நாளான்றைக்கு கூட செய்யலாம். அந்த வேலைய இப்போ இன்னைக்கு தேதிக்கு நீங்க எழுதுறீங்களா, டு டூ லிஸ்ட், டேட் எழுதுறீங்களா, இன்னைக்குள்ள டேட். அப்ப நீங்க மறுநாள் திருப்பி உட்காந்து அந்த டேட், நாளைக்குள்ள டேட்டை போட்டு அந்த அன்னைக்குள்ள டு டூ லிஸ்ட் என்னது, அப்ப நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்றீங்க. முக்கியமா நேத்து முக்கியமா இல்லாத வேலையை வந்து இன்னைக்கு முக்கியமாக்கி நீங்க அதை எழுதுறீங்க. அப்ப ரைட் இட் டவுன். இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னாலே ஓவர் திங்கிங்க்கு இடம் கொடுக்கல. நீங்க ஓவர் திங்கிங் பண்றதுனால உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், உங்களோட வேலைகளை நீங்க ப்ராப்பரா செஞ்சு முடிக்க முடியாது, நீங்களே ரொம்ப டென்ஷன் ஆயிடுவீங்க. உங்க கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயத்த நீங்க போயிட்டு மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்க கண்ட்ரோல்ல என்ன இருக்குன்னு மட்டும் யோசிங்க. ஓகே கைஸ், இதுதான் ஓவர் திங்கிங்கோட சொல்யூஷன். உட்காந்து ரொம்ப மைண்ட் ரொம்ப குழப்பமா இருக்கா, உங்க செல்ஃப்ட கேளுங்க, நான் ஏன் ஓவர் திங்க் பண்றேன், என்னோட கண்ட்ரோல் என்ன இருக்கு, எது இல்ல, இருக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, இல்லாததை கடவுள்கிட்ட விட்டுருங்க. நீங்க போட்ட அந்த ரிசல்ட்டுக்கு, நீங்க போட்ட உழைப்புக்கு அதுக்கேத்த மாதிரி ரிசல்ட் வரும். ஓகே, ஆனா அந்த ரிசல்ட் தான் ஃபைனலா. ஓகே, நான் எக்ஸாம்ல வந்து 65 மார்க் இல்ல 55 மார்க் தான் எடுத்துட்டேன், இதுதான் கடைசி, இதுக்கு மேல நான் பரீட்சையே எழுத போறது இல்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நோ ரைட். There is always another, there is always another what? You will always get another, டக்கு டக்குன்னு சொல்லுங்க, chance. Exactly. You always will have another chance. You always will have another வாய்ப்பு. சோ அதனால இத நினைச்சு உட்காந்து புழுங்க புழுங்க அழுதுட்டு இருக்காதீங்க. Always there is another way for you, another chance for you to be better. இன்னும் பெட்டரா ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால this is not the end. So why are you worrying? Why are you overthinking? அதுதான். ஓகேயா? So overthinking done. No motivation. உங்களோட கோல் வந்து உங்களோட கிளியரா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு மோட்டிவேஷன் தன்னால வர ஆரம்பிச்சிடும். கோல்ங்கிறது வந்து நான் சொல்றது வந்து சும்மா எழுதுறது, அதுக்கு பேர் கோல் கிடையாது. கோல் வந்து நீங்க அதை உணரணும், உங்களுக்கு புள்ள அரிக்கணும். நான் சொன்ன மாதிரி புள்ள அரிச்சா மட்டும்தான் உங்களோட கோலுக்கு நீங்க உயிர் கொடுக்குறீங்க. சும்மா எழுதுறீங்க, I want to be a doctor, I want to be a teacher, I want to be a lawyer, I want to be a criminal lawyer, இந்த மாதிரிலாம் எழுதிட்டு உங்களுக்கு அந்த ஃபீல் இல்லைனாக்கா அதுக்கு பேர் கோல் இல்லை. அது பேர் சும்மா ஒரு ஒரு ஒப்புக்கு சும்மா எழுதுறது மாதிரி. ஓகே, கோல்ங்கிறது இப்ப நான் கண்ணை மூடி உங்களை நான் ஃபீல் பண்ண சொன்னேன் தெரியுமா, அத வந்து நீங்க கண்ணை மூடி நீங்க உங்க செல்ஃப் நீங்க ஃபீல் பண்றீங்க. That is the thing. ஓகே, சோ மேபி நெக்ஸ்ட் செஷன் வந்து நான் ஒரு மெடிடேஷன் மாதிரி நான் செய்யலாம்னு இருக்கேன். எனக்கு இப்பதான் ஒரு ஐடியா வருது. I will do that. ஓகேயா? மெடிடேஷன்ங்கிறது வந்து I want you to feel. ஓகேயா? alright, so மோட்டிவேஷன் அப்படிங்கிறது உங்களோட கோல்ல இருக்கு. எவ்வளவு சீரியஸா நீங்க உங்க கோல்ல இருக்கீங்களோ அவ்வளவு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் இஸ் மெமரைஸ். ரொம்ப மெமரைஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு. ஓகேயா? சோ மெமரைஸ் வந்து ஏன் உங்களுக்கு வந்து நிறைய இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுனாக்கா, பிகாஸ் யூ கைஸ் ஆர் டூயிங் லாஸ்ட் மினிட் ஒர்க். சிம்பிள் as that. ஆமாவா? யாரெல்லாம் முத மெமரைஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்க. மெமரைஸ் எனக்கு பண்ண முடியல, நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க லாஸ்ட் மினிட் வேலை செய்றீங்களா இல்லையா? யாஷினி, ஆமா, right? You guys are doing last minute work. So one thing you must understand, last minute work வந்து என்னைக்குமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. ஓகே,
வெள்ளனியாவே ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஒரு நல்ல ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் அழகு என்ன தெரியுமா? ஒரு நல்ல ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்குள்ள அழகு என்ன தெரியுமா? வெள்ளனியாவே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. மத்த ஸ்டூடெண்ட் மாதிரி லாஸ்ட் மினிட்ல செய்ய மாட்டாங்க. தெரியுது. சஜாரா, ஓகே, சஜாரா, ஜியோகிராஃபி, சயின்ஸ், மேத்ஸ், நித்யன் சொன்னாரு பிசிக்ஸ்லாம் நான் எழுத மறந்துடுவேன் அப்படின்ட்டு. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியில தான் வரும். சஜாரா ஆல்சோ மெனி ஃபக்தா ஒன் மெமரைஸ் டீச்சர். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட், நோ ப்ராப்ளம். ஓகேயா? சோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து வெள்ளனியாவே ஆரம்பிச்சிருங்க. உங்களோட ஸ்டடீஸ் ரிவிஷன் வந்து வெள்ளனியாவே ஆரம்பிச்சிருங்க. ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்றேன். ஸ்கூல்ல வந்து டீச்சர் உங்களுக்கு அந்த டாபிக் சொல்லி தராங்க தானே? இல்ல நீங்க இஎல்சி அட்டென்ட் பண்றீங்க, இ டியூஷன் லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க. அட்டென்ட் பண்ணிட்டு அந்த டாபிக் நீங்க படிச்சீங்க இல்லையா? ஒன்ஸ் இப்ப டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல எல்லா டாபிக்கும் முடிச்சிட மாட்டாங்க, ஆமாவா? அந்த ஒரு டாபிக் வந்து வாரம், 2வது வாரம், 3வது வாரம் அந்த மாதிரி உங்களுக்கு தள்ளி வச்சுக்கிட்டே போவாங்க. ஆமா, அது 2-3 வாரமா ஆயிரும் ஒரு டாபிக்க முடிக்கிறதுக்கு. அப்ப நீங்க பாருங்க, அந்த ஒரு டாபிக் முடிச்சு அடுத்த டாபிக் செய்யறது உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்ன நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, உங்க செல்ஃப்க்கு ஒரு சின்ன நோட்ஸ் எழுதிக்குங்க. ஆஃப்கோர்ஸ் உங்களோட இ டியூஷன் லைவ் கிளாஸ்ல வந்து அந்த நொத்தா படாக் நொத்தா ரெங்காஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த நோட்ஸ போயிட்டு உங்களோட நோட் புக்ல நீங்க எழுத ஆரம்பிக்கலாம். இல்லாட்டினா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு A4 பேப்பர் இருக்குல்ல, ஒரு A4 பேப்பர் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு A4 பேப்பர் இருக்குல்ல, இந்த A4 பேப்பரை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நோட்ஸுக்காக நான் சொல்றேன். ஓகே, இந்த மாதிரி A4 பேப்பர் இருக்கு. இந்த A4 4 மடிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ டூ இட் 4 இந்த மாதிரி மடிச்சிருங்க. மடிச்சிட்டு எஸ் டெஸ்ட் கூட யூஸ் பண்ணலாம், எனிதிங். சோ இந்த மாதிரி 4 மடிச்சிட்டீங்கல்ல, 4 மடிச்சிட்டீங்கன்னாக்கா அந்த ஒரு டாபிக் முடிஞ்சு தானே? அந்த டாபிக் முடிஞ்சுனாக்கா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி எஸ் டூ அ புக்லெட். எஸ் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு அந்த நோட்ஸ் எல்லாம் இ டியூஷன் அந்த ரிவிஷன் போர்ட்டல்ல இருக்கு, நொத்தா பட நொத்தா ரெங்காஸ். நீங்க அந்த நோட்ஸை எடுத்து நீங்க எழுதிக்கங்க. நான் ஏன் எழுத சொல்றேன் அப்படின்னாக்கா, நீங்க எழுதுனாதான் அது சீக்கிரமா மைண்ட்ல ஏறும், சீக்கிரமா உங்க மைண்ட்ல ஏறும். கரெக்ட். அப்ப நீங்க வந்து அந்த நோட்ஸ் எடுத்து நீங்க என்ன பண்றீங்கன்னா சொல்லி சொல்லி எழுதுங்க. இப்ப சஜாரா ஒரு டாபிக், லெட்ஸ் இல்ல சொந்தோ கசுல்தானா மலாயு மிலாக்கு சொந்தோ. அப்ப நான் வந்து ஒரு மலாயு மிலாக்கு எழுதிட்டு அதோட சப் டாபிக் என்ன அப்படின்னு நான் அழகா கலர்ஃபுல்லா நான் போடுறேன். ஓகே, அப்ப சோ இந்த மாதிரி எழுதிட்டு மலாயு மலாக்கு அப்படின்னு எழுதிட்டு நான் இந்த மாதிரி ஒரு கிளவுட் மாதிரி போட்டுட்டு இதோட பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு நான் இந்த மாதிரி எழுதுறேன். தெரியுதா? இந்த மாதிரி எழுதுறேன். ஓகே, சோ அப்ப இந்த மாதிரி எழுதும் போது நான் வந்து இந்த பாயிண்ட்ஸ் நான் வந்து ஹைலைட் பண்றேன். இந்த மாதிரி ஹைலைட்டர் எடுத்து நான் வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸை நான் ஹைலைட் பண்றேன். சோ அப்ப இந்த மாதிரி நோட்ஸ் ஃபார்ம்ல நீங்க வந்து who is that? Okay, let me finish my session first. Then நான் கடைசியா நான் உங்களுக்கு பைப் ஓபன் பண்றேன். இல்லாட்டி என்னோட டைம் பத்தாது, இன்னும் ஒரு half an hour தான் இருக்கு. ஓகே, சோ அப்ப இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் நான் வந்து போயிட்டு நான் உங்களுக்கு புக்லெட் இந்த மாதிரி செஞ்சுட்டேனாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியா நீங்க ஹஃபால் பண்ணிடலாம். அப்ப prepare this early. இப்போ உங்களோட ஸ்கூல்லயும் சரி, உங்களோட உங்களோட ஸ்கூல்லயும் சரி, உங்களோட இஎல்சில டாபிக் முடிஞ்சது ஒரு டாபிக் முடிக்கிறாங்கல்ல, முடிச்ச கையோட உங்களோட நோட்ஸ் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. முடிச்ச கையோட, பிகாஸ் யூ கைஸ் நோ, இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு டாபிக் முடிஞ்சா அடுத்த டாபிக் போகணும்னா நான் என்ன வேலை செய்யணும் அப்படின்ட்டு நீங்களே உங்க நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது இது வந்து 1வது, இது வந்து நம்பர் 1. அப்புறம் இங்க வந்து 2வது, இது 2வது பேஜ், இது 3வது பேஜ், இது 4வது பேஜ். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட அந்த ஹோல் டாபிக்கோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்க ஒரு சின்ன 4 பேஜ்ல நீங்க ஸ்குவீஸ் பண்றீங்க. So you can get the help from our e-tuition notes. அந்த நோட்ஸ் வச்சு நீங்க வந்து உங்க செல்ஃபை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்ப இந்த மாதிரி
ஒரு டாபிக் முடிஞ்சு இந்த டாபிக் செஞ்சுக்கணும், ஒரு டாபிக் முடிஞ்சோன்னு இந்த மாதிரி செய்யணும், இந்த ஒரு டாபிக் முடிஞ்சோம் இந்த டாபிக் செய்யணும். அப்ப உங்களுக்கு நிறைய சேருதுல, நிறைய A4 பேப்பர்ஸ், நிறைய டெஸ்ட் பேட்லாம் சேருதுல, இது எல்லாத்தையும் ஒரு ஃபைல் அப்படி போட்டு வச்சுக்கோங்க. சோ இது வந்து என்ன டாபிக்? டாபிக் 1 கசுல்தானன் மலாயும் லாக்க. அடுத்து இன்னொரு இது வரும், இது 2வது டாபிக். அடுத்து இன்னொன்னு 3வது, அடுத்து 4வது. சோ அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு டாபிக் முடிஞ்சாக்கா விறுவிறு டக்குன்னு இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. எஸ் ரஃபேலா, கரெக்ட். ஓகேயா? அப்ப ஒரு டாபிக் செய்ய செய்ய முடிச்சு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க வந்து சின்னாங்காவும் ஹாஃபால் ஆயிரும். யூ won't get a lot of என்னது ப்ராப்ளமும் இருக்காது நீங்க ஹாஃபால் பண்றதுக்கு. இப்ப எக்ஸாம்ல கிட்ட வருதுனாக்கா நீங்க எதை கோ த்ரூ பண்ணோம்? உங்களோட புக்லெட்டே கோ த்ரூ பண்ணிருங்க. யூ டோன்ட் ஹேவ் டு கோ த்ரூ யுவர் புக் ருஜுகான் டெக்ஸ்ட் புக், அதெல்லாம் நீங்க பார்க்க கூட தேவையில்லை. ஓகேயா? சோ இதையே நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு 2வது நீங்க என்ன செய்யணும்? நிறைய ஃபர்ஸ்ட் நோட்ஸ் படிச்சோன்னு 2வது என்ன சொல்லுவேன்? நிறைய என்ன செய்யணும்? பிராக்டிஸ். எஸ், கரெக்ட். நிறைய சாலன் செஞ்சு பழகினாலே உங்களோட மெமரைஸ் ப்ராப்ளம் 80% சால்வ். ஐ டெல் யூ 80% சால்வ். சில ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஓகே, ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இந்த நோட்ஸ் எழுதுறது வந்து இப்ப படிக்கிறாங்கனாக்கா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போதும். அதுக்கு மேல நோட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க மாட்டாங்க. அவங்க எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா they will do a lot of practice. practice செய்யறதுலதான் நிறைய விஷயம் நீங்க ஹாஃபால் ஆகுவீங்க. இப்போ நம்மளோட டியூஷன் டே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த டாபிக்கல் சாலான் மட்டும் உங்களுக்கு லப்பம்ப்ளோ இங்க சரத்தோ சாலான் இருக்கு, அவ்வளவு சாலான் இருக்கு. நீங்க அந்த ஒரு சாலானை நீங்க செஞ்சு முடிச்சாலே அந்த டாபிக் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு நீங்க செக் பண்ணிடலாம். பிகாஸ் வை? உங்களுக்கு அந்த மார்க் காட்டும். ஆமாவா? அந்த மார்க் வச்சு உங்களுக்கு லெட்ஸ் சே உங்களுக்கு துஜோப்ளோ காட்டாஸ் எடுத்துட்டீங்கன்னா யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட்னா திருப்பியும் அதே சாலான்னு உலாங் பண்ணுங்க. அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா நீங்க எஃபர்ட் எடுத்து நீங்க ஞாபகம் வச்சுக்க கூட அவசியம் இல்லை. நீங்க பிராக்டிஸ் செய்ய 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 அது எல்லாமே சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் பதிஞ்சிரும். நீங்க எஃபர்ட் போடாமலே அது ஆல்ரெடி ஹாஃபால் ஆயிரும். இதுதான் the power of doing practice. ஓகே, சோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு மெமரைஸ் ப்ராப்ளமே இருக்காது. நான் என்ன பண்ண சொன்னேன்? வெள்ளனியா நான் புக்லெட்டை செய்ய சொன்னேன். ஓகே, ஒரு டாபிக் முடிச்ச கையோ டக்குன்னு ஒரு புக்லெட் செஞ்சிருங்க. டோன்ட் ப்ரோகாஸ்டினேட். எஸ், கரெக்ட் ரஃபேலா. ஓகே, சோ டோன்ட் ப்ரோகாஸ்டினேட். போயிட்டு ப்ரோகாஸ்டினேட் பண்ணாதீங்க. நாளைக்கு செய்யறேன், நாளான்றைக்கு செய்யறேன், அடுத்த வருஷம் செய்யறேன், எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு செய்யறேன், அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. இதே ப்ராப்ளம் தான் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. எவ்ரி டைம் யூ வில் ஹேவ் தி சேம் ப்ராப்ளம். ஓகேயா? சோ அதனால டக்குன்னு செஞ்சு முடிச்சிருங்க. செஞ்சிட்டீங்கன்னா வச்சிருங்க ஒரு சைட்ல. டன், யூ ஹேவ் டன் யுவர் ஜாப். ஓகே, அது செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பெரிய ரிலீஃபா இருக்கும். ஓ பாடா நான் செஞ்சுட்டேன்ப்பா, சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்ட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஓகே, சோ அப்ப அது செஞ்சுட்டீங்க. தென் 2வது என்ன செய்றீங்க? பிராக்டிஸ். போயிட்டு அந்த ஒரு ஹோல் டாபிக் செஞ்சு முடிச்சிருங்க. டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பிராக்டிஸ் இருக்கவே இருக்கு. அது இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ஓகே, சோ அந்த ஒரு ஹோல் டாபிக் செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா நீங்க பாருங்க என்ன மார்க் எடுக்கிறீங்கன்னு. ஓகே, சோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். உங்களுக்கு மெமரைஸ் ப்ராப்ளமே இருக்காது. ஓகேயா? ஏன் வந்து பேனிக் ஆகுறீங்க? why are you getting panic? எதனால பேனிக்? எக்ஸாம்னால பேனிக். so what? எதனால பேனிக் ஆகணும்? பேனிக்னா என்ன தெரியுமா? இப்போ நீங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங், ஓகே, ஒரு பில்டிங்ல இந்த டிவில எல்லாம் பாப்போம் தெரியுமா? இன்னும் செஞ்சு முடிக்காத ஒரு பில்டிங்ல இருக்கும் தெரியுமா? மேல போனா உழுதுருவீங்க, இப்படி பின்னால் போனாலும் விழுதுருவீங்க. காலெல்லாம் பார்த்து 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 வைக்கணும். திடீர்னு இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா ஏன்னா அது கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலையா அந்த பில்டிங்க. மேல இருக்கீங்க, திடீர்னு விழுந்துருவீங்க. சோ அதனால நீங்க அந்த டைம்ல பேனிக். நான் நடக்கலாமா வேண்டாவா? இப்ப நான் எங்க போகணும், எப்படி போகணும், நான் விழுந்துட்டேன்னா அப்படியே டுப் 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 டுப்னு இருக்கும். இதுதான் பேனிக். ஓகேயா? சோ அப்ப எக்ஸாம்க்கெல்லாம் அந்த அளவுக்கு பேனிக்காலாம் ஆகவே தேவையில்லை. எஸ்பெஷலி SPM ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர். நித்யன்,
நித்யன் பிரகாஷ் எல்லாம் சங்கீதா பிரகாஷ் எல்லாம் ஜாயின் பண்ணல இன்னைக்கு, அவங்களுக்கு எல்லாம் வந்து கிளாஸ் இருக்கு. நித்யன் ஒரு விஷயம் நான் சொல்றேன், SPM எஸ் இம்பார்ட்டன்டான எக்ஸாம் தான், ஈவன் ஃபார் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. என்னென்ன எக்ஸாம் இப்ப உட்காந்துட்டு இருக்கீங்களோ இம்பார்ட்டன்ட் தான். ஆனா டோன்ட் லெட் த எக்ஸாம் ஓவர்டேக் யூ. ஓகே, saya ada masalah ini teacher. யார் இது? எஸ், டோன்ட் லெட் த எக்ஸாம் ஓவர்டேக் யூ. இப்போ நீங்க பெருசா அந்த எக்ஸாம் பெருசா? யாரு பெருசு நினைக்கிறீங்க? நீங்க தான் பெருசா இல்ல அந்த எக்ஸாம் பெருசா? சொல்லுங்க பாப்போம். anyone here thinking எக்ஸாம் தான் என்ன விட பெருசு அப்படின்னு? கரெக்ட், நீங்க தான்ப்பா பெருசு. எக்ஸாம் ஒண்ணு உங்களோட ஒரு பெருசு கிடையாது. நீங்க தான் எக்ஸாம் ஹேண்டில் பண்ணணும். டோன்ட் லெட் எக்ஸாம் ஹேண்டில் யூ. எக்ஸாக்ட்லி. சோ அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன யோசிக்கணும்னாக்கா, உங்க மைண்ட கொஞ்சம் மாத்துங்க. எப்படின்னா, நான் தான் பவர்ஃபுல், எனக்கு தான் எல்லா பவரும் இருக்கு, எல்லாமே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால எக்ஸாம் நான் தான் ஹேண்டில் பண்ணுவேனே தவிர எக்ஸாம் என்ன ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஓகே, டெல் டு தி எக்ஸாம் பி இன் மை ஃபேவர். எனக்கு சாதகமா இரு எக்ஸாம், உனக்கு சாதகமா நான் இருக்க முடியாது. உனக்கு நினைச்சுக்கிட்டு நான் பயந்துகிட்டு இருக்க முடியாது. ஓகே, எனக்கு நீ சாதகமா இருக்கணும். சோ அதனால நான் செல்ஃப் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நான் என்ன படிக்கணுமோ நான் நல்லா படிச்சுக்கிட்டேன். என்னோட கண்ட்ரோல் என்ன இருக்கோ நான் எல்லாத்தையும் எனக்கு சாதகமா ஆக்கிட்டேன். இப்போ ஐ வாண்ட் டு ஹேண்டில் யூ. ஓகே, சோ அப்ப அந்த ஒரு மைண்ட் செட், அந்த ஒரு பாஸ் ஃபீலிங். பாஸ் எப்படி இருப்பாங்க? நல்லா வெறப்பா, ப்ரௌடா, யூனோ, நல்லா என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரைட் மைண்ட் செட் கொண்டு வந்துட்டீங்கனாலே இந்த பேனிக்கு, இந்த என்சைட்டி, இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து ஓடி போயிடும். எல்லாம் பறந்து ஓடி போயிடும். சோ அதனாலதான் சொல்றேன், டோன்ட் ஹேவ் தட். உங்க செல்ஃப் நீங்களே டவுன் ஆக்கிக்காதீங்க. உங்க செல்ஃப் நீங்களே வந்து போயிட்டு நீங்க அப்படி கூல் டவுன் பண்ணிடாதீங்க. ஓகே, பிகாஸ் நாட் எக்ஸாம் இஸ் பவர்ஃபுல் தென் யூ. யூ ஆர் மோர் பவர்ஃபுல் தென் யுவர் எக்ஸாம். சோ அப்ப உங்களுக்கு அந்த கர்வம் இருக்கணும், அந்த ப்ரௌட் இருக்கணும், நான் தான் உன்னை ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னு. சோ அப்ப இந்த பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாம் உங்க செல்ஃப் நீங்க தயார் பண்ணிக்கிட்டீங்க. எக்ஸாம்ல என்னென்ன வரும்னு எனக்கு தெரியும். ஓகே, நான் வந்து என்னென்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். எக்ஸாம்ல ஒரு கை பாத்திரலாம்ப்பா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டும் நீங்க கொண்டு வந்துட்டீங்க. நல்லா கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு நான் எல்லாத்துக்குமே ரெடி அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்டோட போறீங்கன்னாக்கா, யூ won't have this panic. ஞாபகம் வச்சுக்கோங்க, the moment you panic, the moment you feel anxiety, பயமா டவுட்டோட இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களை சின்னாங்க அந்த எக்ஸாம் அப்படி உங்க சாப்பிடும். சின்னாங்க உங்க எக்ஸாம் அப்படியே உங்களைய சாப்பிடும். எஸ், ஓகே. சோ அதனால டோன்ட் லெட் த எக்ஸாம் ஓவர்டேக் யூ. யூ ஓவர்டேக் யுவர் எக்ஸாம். ஹேவ் தட் மைண்ட் செட். ஓகேயா? ரைட். சோ அதே தான் நித்யன், உங்களுக்கும் அதே தான் நான் சொல்றேன். SPMங்கிறது வந்து லைஃப்ல ஒரு வாட்டி தான் வரும். So don't let SPM overtake you. You overtake your exam. You overtake your SPM. That is your exam. இதெல்லாம் வாழ்க்கையில கடந்துதான் போகணும். ஒரு கை பாத்திரலாம்ப்பா அப்படின்னு ஒரு ரைட் மைண்ட் செட்டோட இருங்க. இந்த மைண்ட் செட் வர்றதுக்கு இன்னொரு விஷயம் நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா, எஸ் கரெக்ட், அந்த மாதிரி மைண்ட் செட்டோட இருக்கீங்கன்னாக்கா, இப்போ எக்ஸாம் பேப்பர் உங்களுக்கு கீழே இருக்கு, உங்களுக்கு மேலேயா இருக்கு, உங்களுக்கு கீழே தான் இருக்கு. சோ அப்ப நீங்க தான் அதை ஹேண்டில் பண்றீங்க, நீங்க தான் அதை ஹேண்டில் பண்றீங்க. சோ அதனால இட்ஸ் யோர் கண்ட்ரோல். ஓகேயா? சோ அதனால தான். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, அஃபர்மேஷன் பத்தி நான் போன மாசம் என்ன சொல்லியிருந்தேன். அஃபர்மேஷன், ஓகே, நல்ல வார்த்தைகளை நான் உச்சரித்து நான் சொல்றேன். என்னால என் எக்ஸாம ஹேண்டில் பண்ண முடியும். என்னால என்ன, யாரு வந்து தினகரன் மதிவண்ணன் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி செய்யாதீங்க. ஓகே, அந்த மாதிரி செய்யாதீங்க, இதை மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணும். சோ அப்ப என்ன சொல்ல வந்த, யாரு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து
நான் என்ன சொல்றேனோ அதை எழுதிக்கிட்டே வாங்க. அப்ப அதை நீங்க அப்சார்ப் பண்ணிட்டு சின்னங்கா இருக்கும். Don't let exam overtake you. You overtake your exam. அந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு டைப் பண்ணிட்டே வாங்க. ஓகே, என்ன சொல்ல வந்து அஃபர்மேஷன், சுய பிரகடனம் சொல்லுவாங்க. டெய்லி இந்த மாதிரி வார்த்தைகளை உச்சரித்து சொல்லுங்க. என்னால எக்ஸாம் ஓவர்டேக் பண்ண முடியும், என்னால எக்ஸாம் என்னோட சாதகமா இருக்கும் எக்ஸாம். ஓகே, என்னால எல்லா ரிசல்ட்டும் என்னால கண்டிப்பா ஏ ஸ்கோர் பண்ண முடியும், கண்டிப்பா எல்லாத்தையும் பாஸ் பண்ண முடியும். அந்த ஒரு அஃபர்மேஷன் டெய்லி சொல்லிக்கிட்டே வாங்க. இதுவும் வந்து உங்களோட மோட்டிவேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். உங்களுக்கு பேனிக்கா இருக்காது, டவுட்டா நீங்க இருக்க மாட்டீங்க, ரொம்ப ஓவர் கான்பிடென்டா இருப்பீங்க. ஓவர் கான்பிடென்ட் கிடையாது, கான்பிடென்டா இருப்பீங்க. ஓகேயா? சோ இந்த மாதிரி சுய பிரகடனம் நீங்க டெய்லி செஞ்சாலே, நீங்க போயிட்டு கூகுள் பண்ணி பாருங்க, வாட் இஸ் அஃபர்மேஷன், அஃபர்மேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அவ்வளோ இருக்காங்க. உங்களோட எக்ஸாம் எங்ஸைட்டியை வந்து எப்படி ஓவர்டேக் பண்றது அதுல இருக்கும். சோ அப்ப அது எல்லாத்தையும் நீங்க அஃபர்மேஷன்ஸ் மூலியமா நீங்க செய்யறதுனால உங்களோட எக்ஸாம் நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகே, சோ யூ won't have this panic. உங்களுக்கு வந்து அந்த anxiety, stress எதுவுமே இருக்காது. ஓகேயா? சோ ஐ கவர் பேனிக். அடுத்தது வந்து என்னன்னாக்கா, டீச்சர் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது யார் சொன்னது? டீச்சர் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே, டீச்சர் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, எங்க ஆன்சர் கிடைக்குமோ அங்க போய் கேளுங்க. ஏன் டீச்சர் ஒரு டீச்சர் தான் உங்களுக்கு சொல்லி தராங்களா? ஏன் நீங்க வந்து இ டியூஷன்ல அந்த நோட்ஸ், அந்த பிராக்டிஸ் எல்லாத்தையும் நீங்க ரிஃபர் பண்ணிக்கலாம். let the teacher உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, ஆனா எப்படி இந்த ஸ்டூடெண்ட்க்கு இவ்வளவு நல்லா தெரியுது அப்படின்னு உங்களைய வந்து பிரமிக்க வைக்கிற அளவுக்கு நீங்க தான் போய் மாத்தணும். ஓகே, என்ன நான் இந்த விஷயம் சொல்லி கொடுக்கவே இல்லையே, எப்படி மதிவரனுக்கு தெரியுது இதெல்லாம், எப்படி நவனிதாவுக்கு தெரியுது, எப்படி வர்ஷனாவுக்கு தெரியுது, எப்படி ரஃபேலாவுக்கு தெரியுது, ஓகே, எப்படி அமிர்தாவுக்கு தெரியும். இது எல்லாமே வந்து நீங்க உங்க செல்ஃப் நீங்க டீச்சரை பிரமிக்க வைக்கிற அளவுக்கு நீங்க வந்து உங்க டீச்சரை நீங்க மாத்தணும். சோ அப்ப நீங்க உங்களுக்கு எங்க கிடைக்கலையோ, எங்க கிடைக்கலனாக்கா எங்க கிடைக்குமோ அங்க போய் கேளுங்க. எப்படியோ உங்களுக்கு கேள்வின்னு ஒண்ணு இருந்துச்சுனாக்கா அந்த கேள்விக்கு எனக்கு எப்படியாவது பதில் வந்தாகணும். அது நான் எங்க கேட்டா எனக்கு கிடைக்கும்னு எனக்கு தான் தெரியும். ஓகே, சோ அப்ப எங்க கேட்கணுமோ அங்க போய் கேளுங்க. ஒண்ணு நீங்க இ டியூஷன் லைவ் கிளாஸ் டீச்சர்ஸ்ட நீங்க கேட்கலாம். இல்லாட்டினா நீங்க வந்து இருக்கு உங்களுக்கு அந்த நோட்ஸ் நிறைய சாலான் வேற இருக்கு. அப்ப அந்த சாலான்னா நீங்க போயிட்டு அங்க சாலான் நீங்க செய்யும் போதே உங்களுக்கு அங்கேயே ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேயா? somehow you will get. பட் உங்களுக்கு உங்க மைண்ட் அதுலயும் நீங்க சொல்லுங்க, எனக்கு இந்த ப்ராப்ளம் தெரியல, எனக்கு இது எப்படியாவது தெரியணும், நான் அது வரைக்கும் நான் தேடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்க தேடிக்கிட்டே இருப்பேன். தேடினா கண்டிப்பா கிடைக்கும், தட்டுனா கண்டிப்பா திறக்கும். ஓகே, கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். அதனால எங்க கேட்கணுமோ அங்க கேட்கணும். சோ அது உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, டீச்சர் நெவர் ரெஸ்பாண்ட். a lot of homework, a lot of revision, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல வருது. ஓகே, சோ டைம் மேனேஜ்மெண்ட் இல்ல, டைம் என்னால ஃபாலோ பண்ண முடியல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2 விஷயம் தான். ஒண்ணு, உங்களுக்கு ஸ்டடி பிளான் இல்ல, அதாவது உங்களோட ஜட்வல், உங்களோட டைம் டேபிள் நீங்க செய்யல. இல்ல நீங்க செஞ்சிருக்கீங்க ஆனா அத ஃபாலோ பண்ணல. சிம்பிள், செஞ்சிருப்பீங்க, ஃபாலோ தான் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதுல ரெண்டுல ஏதாவது ஒரு ப்ராப்ளமா தான் இருக்கும். ஓகே, சோ அதனால உங்க செல்ஃப் நீங்க ட்ரெயின் பண்ணுங்க. இது உண்மையிலே ரொம்ப கஷ்டம் தான். டைம் டேபிள ஃபாலோ பண்றது உண்மையிலே ரொம்ப கஷ்டம் தான். ஆனா நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கனாலே நீங்க கரெக்டா உங்களோட ஸ்டடிக்கு நீங்க டைம் ஒதுக்கிடுவீங்க, ஹோம்ஒர்க்கும் நீங்க டைம் ஒதுக்கிடுவீங்க. ஓகே, ஹோம்ஒர்க்கை வந்து நான் ஏற்கனவே நம்மளோட செமினார்ல நான் சொல்லியிருக்கேன். யாரு செமினார் அட்டென்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தெரியும். ஓகே, சோ ஹோம்ஒர்க் வந்து நிறைய இருக்கு அப்படின்னா, எஸ், இட்ஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கம்ப்ளீட் யோர் ஹோம்ஒர்க். நம்மளுக்குலாம் இல்லாத ஹோம்ஒர்க்கா? அவ்வளோ ஹோம்ஒர்க்ஸ் இருக்கும். அப்ப நீங்க எங்க பண்ணணும் அப்படின்னாக்கா, சம்டைம்ஸ் உங்க டீச்சர்ல வந்து சம்டைம்ஸ் டீச்சர் வர மாட்டாங்க, கிளாஸ் கந்தி இருக்கும். ஓகே, அந்த டைம்ல நீங்க உங்க ஹோம்ஒர்க்ல விரும்புன்னு செய்யலாம். இல்ல ஸ்கூல் முடிஞ்ச கையோட டீச்சர் சம்டைம்ஸ் ஸ்கூல் வேன், ஸ்கூல் பஸ் லேட்டா வருது, பேரண்ட்ஸ் வந்து லேட்டா வராங்க அப்படின்னா உட்காந்து விரும்புன்னு அந்த ஹோம்ஒர்க் செஞ்சு முடிச்சிருங்க. ஓகே, யூ கேன் கம்ப்ளீட் யோர் ஹோம்ஒர்க் தட் டைம். இல்லாட்டினா உங்களுக்கு வந்து விரும்புன்னு ஸ்கூல் முடிஞ்சு வரீங்கல்ல, விறுவிறுன்னு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உங்களோட ஹோம்ஒர்க்கை செட்டில் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கு ஒரு டைம் வச்சுக்கோங்க. ஓகே, ½ an hour குள்ளார நான் ஹோம்ஒர்க் முடியணும், இல்ல நிறைய இருக்கா 1 hour குள்ளார என் ஹோம்ஒர்க் முடிச்சிடணும்
நான் முடிச்சிட்டேன்னா இதை பத்தி நான் யோசிக்க தேவையில்லை அப்படின்னு இதை முடிச்சு தள்ளிடுங்க. தெரியலன்னா நோ ப்ராப்ளம், டீச்சர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் செஞ்சுக்கலாம். எது தெரியுமோ அதை வந்து விரும்புன்னு எழுதிடுங்க. ஓகேயா? சோ அப்ப அந்த மாதிரி செய்யறதுனால உங்களோட ஹோம் ஒர்க்கை நீங்க அதை ஒரு பெரிய தலைவலி நீங்க முடிச்சிடுறீங்க. ஹோம் ஒர்க் தலைவலி தானே, பொய் சொல்லாதீங்க. ஓ ஹோம் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டீச்சர் அப்படின்னு சொல்றீங்களா? பொய் தான் சொல்றீங்க, எனக்கு தெரியும். ஓகே, அதனால ஹோம் ஒர்க்கை ஒரு பெரிய தலைவலியை செஞ்சு முடிச்சிருங்க. ஓகே, முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து கொஞ்ச நேரம் தூங்குறீங்களா, இல்ல கொஞ்ச நேரம் பியானோ விளையாடுறீங்களா, இல்ல கொஞ்ச நேரம் ஜாலஞ்சலம் போறீங்களா, இல்ல கொஞ்ச நேரம் டிவி பாக்குறீங்களா, இல்ல கொஞ்ச நேரம் எதை செஞ்சாலும் உங்க செல்ஃப்னு நீங்க தனியா டைம் ஒதுக்கி செஞ்சிருங்க. ஓகே, பிகாஸ் யூ நீட் ரிலாக்ஸ் ஆல்சோ. ஓகே, அதுக்கப்புறம் தான் ரிவிஷனுக்கு உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. நீங்க half an hour 1 hour உட்காந்து இந்த ரிவிஷனை நீங்க முடிச்சிடலாம். ஹோம் ஒர்க்கை முடிஞ்ச அளவுக்கு ஒரு half an hour to 1 hour முடிக்க பாத்துருங்க. அது வந்து எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ, இப்ப ஸ்கூல்ல இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்கூல்ல எனக்கு டைம் கிடைக்குதுன்னா நான் விரும்பின ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிடுவேன். அதெல்லாம் நான் கேரி பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டேன். ஓகே, சம்டைம்ஸ் டீச்சர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் பாஸ் ஆஃப் யுவர் ஹோம் ஒர்க் அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஹோம் ஒர்க் செஞ்சுமா இல்லையா அப்படின்னு போய் செக் பண்ணி பார்த்தாக்கா நான் ஹோம் ஒர்க் செஞ்சிருப்பேன். நான் ஹோம் ஒர்க் செஞ்சதே நான் மறந்துருப்பேன். ஏன்னா அவ்வளவு வேலை நான் செஞ்சுட்டேன். ஓகேயா? இதுதான் நான் சொல்லுறேன். அப்ப வெள்ளனே எல்லாத்தையும் செட்டில் பண்ணி முடிச்சிருங்க. டோன்ட் பிரிங் இட் ஹோம். அதாவது முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த அதை முடிச்சிட்டு தான் உங்களை மத்த வேலையை நீ செய்யணும். ஓகேயா? எஸ், மேத்தமெட்டிக் ஹோம் ஒர்க் எல்லாமே சேர்த்து தான் சொல்றேன். ஓகேயா? சோ அதனால டோன்ட் கேரி ஹோம் ஒர்க்ஸ் லாங். எது இருக்கோ பட்டு விரும்புன்னு செஞ்சிருங்க. ஓகே, ஆல்ரைட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் எஸ்ஏ. எப்படி செய்யறது அப்படின்னாக்கா நான் தனியா அதுக்கு ஒரு வீடியோ வச்சிருக்கேன். வேணா நான் என்ன பண்றேன், இது வந்து இன்னொரு பெரிய டாபிக்கா போவோம். சோ கரங்கன் பத்தி வந்து நம்ம வேணா ஐ திங்க் ஐ வில் டூ இன் நெக்ஸ்ட் செஷன்ல. ஓகே, எஸ்ஏ பத்தி நான் நிறைய சொல்றேன். பிரீஃபா சொல்லணும்னாக்கா நீங்க வந்து ஒரு கரங்கனை ஒரு சொந்தோ கரங்கன் புக்கு கண்டிப்பா வச்சிருக்கணும். ஆல் ஆஃப் யூர் கண்டிப்பா ஒரு சொந்தோ கரங்கன் புக்கு வச்சிருக்கணும். ரெண்டாவது அந்த கரங்கனை நீங்க நிறைய படிக்கணும், நிறைய வாசிக்கணும். மூணாவது அதே மாதிரி ஒரு கரங்கனை நீங்க செய்யணும். baca, tulis karangan, hafal dan tulis lagi sekali. பார்த்து எழுதுங்க. மூணாவது பார்க்காம எழுதுங்க. ஓகே, சோ அப்ப இந்த மாதிரி நீங்க செய்யறதுனால வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 டைம்ஸ், ஒரு 3 டைம்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு கரங்கன், இன்னொரு நாளைக்கு இன்னொரு கரங்கன், அடுத்து அது வாரம் அட்லீஸ்ட் ஒரு கரங்கனுக்காக நீங்க டைம் ஒதுக்குறீங்க. இந்த மாதிரி சொந்தத்துக்கு நீங்க உங்க கரங்கனை செஞ்சாதான் உங்களால கரங்கன் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்கன்னா உங்களோட கரங்கனுக்கு நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா செய்ய மாட்டேங்கிறீங்க. ஸ்கூல்ல உள்ள கரங்கனை தான் நீங்க வந்து உட்காந்து செய்றீங்க. ஸ்கூல்ல கரங்கன் கொடுத்தா தான் நீங்க செய்றீங்க, சொந்தமா நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. அந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி ஹேவ் ப்ராப்ளம் இன் யுவர் கரங்கன். சோ அப்ப சொந்தமாவே கரங்கனுக்கு நீங்களே இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்க நிறைய செய்யணும். அப்ப என்ன செய்யணும்னா சொந்த கரங்கன் புக் இருக்கணும். ரெண்டாவது ஒரு கரங்கன் எடுத்து டெய்லி நீங்க எழுதணும். பார்த்து எழுதுங்க. எஸ் இது சரி. ஓகே, சோ அப்ப பார்த்து எழுதணும். மூணாவது பார்க்காம ஹாஃபால் பண்ணிட்டு பார்க்காம எழுதுங்க. இதுக்கு இன்னும் டீடைலிங்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன்ல வந்து அந்த கரங்கன் பத்தி நான் உங்களுக்கு கைட் பண்றேன். ஓகே, சோ இது வந்து அபவுட் இது. ஹஃபால் பண்றதுக்கு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதான் உங்களோட கீ. ஓகேயா? சோ நான் சொல்லிட்டேன், நிறைய டிப்ஸுக்காக நான் சொல்லிட்டு வரேன். எஸ் கரெக்ட். நீங்க அதை எழுதுங்க. மேக் ஷூர் யூ ஆல் ரைட் டவுன் whatever I'm telling you. ஓகே, சோ ஆல்ரெடி ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை வச்சு நீங்க ஹஃபால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, சோ அப்ப நீங்க வெள்ளனே டக்குன்னு முடிச்சிருங்க. அப்ப உங்களுக்கு ஹாஃபால் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். எக்ஸாம் வர்றப்போ நீங்க இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். இதையும் உங்களோட சால்வ் ஆகும். சிம்பிள். ஓகே, சோ இது வந்து அபவுட் திஸ் ஒன். அண்ட் ஸ்டடி ஹார்ட். யூ ஸ்டடி ஹார்ட் பட் யூ ஸ்டில் நெவர் கெட் த ரிசல்ட் அப்படின்னா டூ அகெயின், ரிப்பீட் அகெயின். ஓகே, சோ இப்போ நீங்க என்ன உங்க செல்ஃபை நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்க செல்ஃபை நீங்க வந்து பெட்டர் ஆக்கிக்கிட்டே இருக்கீங்க. உங்க செல்ஃபை நீங்க பெட்டர் ஆக்கிக்கிட்டே இருக்கீங்க. நான் போன தடவை ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். போன வருஷத்தோட எக்ஸாம் ரிசல்ட்டை விட இந்த தடவை மிட்டம் எக்ஸாம் நான் கண்டிப்பா ரிசல்ட் பெட்டரா ஸ்கோர் பண்ணிருக்கணும். சோ அப்ப அது எப்படி நான் ஸ்கோர் பண்ணிருக்கணும் அப்படின்னா என்னோட ரிசல்ட்டை நான் எழுதுறேன். நித்யன், உங்க ரிசல்ட் எழுதுங்க. போன எக்ஸாம் ரிசல்ட் உங்களோட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, whatever எட்மேக்ஸ் இதெல்லாம் என்ன ரிசல்ட் கிடைச்சதோ எல்லாத்தையும் உட்காந்து எழுதுங்க. எழுதிட்டு நெக்ஸ்ட் உங்களோட டார்கெட் மார்க் என்னன்னு எழுதுங்க. சோ அப்ப உங்க இந்த டார்கெட் மார்க்கு, இந்த மார்க்குக்காக தான் இப்ப நீங்க படிக்கிறீங்க. ஆமாவா? சோ அப்ப போன தடவை எக்ஸாம் ரிசல்ட்டோட இந்த தடவை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சுச்சுனாக்கா வெரி குட், யூ ஹவ் டன் a good job.
சும்மா உங்க செல்ஃப் நீங்க டேப் பண்ணிக்கங்க. ஓகே, யூ ஹவ் டன் அ குட் ஜாப். அடுத்த எக்ஸாம்ல இதை விட பெட்டரா ஸ்கோர் பண்ணணும். அதுக்கு அடுத்த எக்ஸாம் இதை விட இன்னும் பெட்டரா ஸ்கோர் பண்ணணும். தட் மீன்ஸ் யூ ஆர் கீப் புஷிங் யுவர் செல்ஃப். உங்க செல்ஃப் நீங்க இன்னும் பெட்டரா ஆக்கிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ சில பேரண்ட்ஸ் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். ஓகே, சில ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க சொல்றதை கேட்டிருக்கேன். நான் சும்மா பாஸ் பண்ணா போதும் டீச்சர், நான் சும்மா கிரெடிட் எடுத்தா போதும் டீச்சர், சும்மா ஒரு பாஸ் எடுத்தா போதும் டீச்சர். அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க செல்ஃப் நீங்களே லிமிட் பண்றீங்க. உங்க செல்ஃப் நீங்களே லிமிட் பண்றீங்க. அப்ப அந்த மாதிரி லிமிட் பண்ணும்போது உங்களோட பெஸ்ட் என்ன கொடுக்க முடியும்னு உங்களுக்கு தெரியாமலே போயிடும். அப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, போன எக்ஸாம் ரிசல்ட்டோட இந்த தடவை இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஸ்கோர் பண்ணணும். அடுத்த எக்ஸாம்ல இதை விட இன்னும் பெட்டரா ஸ்கோர் பண்ணணும். அப்படின்னா யூ கீப் புஷிங் யுவர் செல்ஃப். ரிமெம்பர் ஒன் திங், எந்த ஸ்டூடெண்ட் வந்து கான்ஸ்டன்டா ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகுறதுக்கு சரித்திரமே இல்லை. கண்டிப்பா உங்களோட ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி பே ஆஃப். கண்டிப்பா நீங்க போட்ட உழைப்புக்கு கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சே தீரணும். ஆனா உங்க செல்ஃப்க்கு நீங்க நியாயமா இருக்கணும். அந்த ஹார்ட் ஒர்க்கு நீங்க கான்ஸ்டன்டா போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் ஹார்ட் ஒர்க் போட்டுட்டேன், எனக்கு ரிசல்ட் கிடைக்கல, நான் என்னத்துக்கு ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படின்னு உங்க செல்ஃபை நீங்களே ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க அதோட உங்களால முன்னேறவே முடியாது. ஓகே, நல்ல ரிசல்ட்டை ஸ்கோர் பண்ணணும், அதுக்கு நான் ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. கண்டிப்பா இந்த ஹார்ட் ஒர்க் இப்ப இல்லாட்டினாலும் கண்டிப்பா உங்களோட எக்ஸாம் ரிசல்ட்ல உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். நித்யன், this is my promise. Hard work will definitely pay off. ஓகேயா? சோ அதுக்கு உங்க செல்ஃப் நீங்க பெட்டர் ஆக்கணும். அதுக்காக கான்ஸ்டன்டா ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே வாங்க. ஓகே, சோ இப்ப இல்லாட்டினாலும் கண்டிப்பா ஒரு ரிசல்ட்ல எக்ஸாம் ஏதாவது ஒரு எக்ஸாம் ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா அந்த எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வரும். அந்த டைம்ல நீங்க வந்து யோசிப்பீங்க, இத்தனை நாள் நான் போட்ட உழைப்பு எதுவுமே வீணாகல, எதுவுமே வீண் போகல அப்படின்னு உங்களுக்கே ஒரு செல்ஃப், உங்களுக்கே ஒரு 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 ரியலைசேஷன் வரும். ஒரு நாள் கண்டிப்பா வரும். ஓகே, சோ நீங்க வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் சரி, உங்களோட லட்சியத்தை நீங்க அடைகிறதுக்கு செஞ்சாலும் சரி, ஏதாவது நான் பெட்டரா செய்யணும்னு செஞ்சாலும் சரி, அதுக்கு நான் உண்மையான ஹார்ட் ஒர்க் போட்டேன்னா எனக்கு அந்த ரிசல்ட் வந்தே தீரும். இது வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, ரைட்? சோ ஐ கவர்ட் ஆல் யோர் எஜுகேஷன். சோ எஜுகேஷனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா நான் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கேன். எல்லாம் ஓகேவா உங்களுக்கு? உங்களோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணிட்டேனா? சால்வ் பண்ணனா கைஸ்? நான் எல்லாத்தையும் ஒன்னொன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் தெரியுமா? நான் இன்னும் உங்க பர்சனலுக்கு வரல. பர்சனலுக்கு நான் மொத்தமா நான் சொல்லிடுறேன். ஓகே, ரைட், குட். ஓகே, எஸ். ஓகே, இது வந்து உங்களோட எஜுகேஷனுக்காக. இப்ப வந்து உங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ். யூ ஆர் ஃபீலிங் லோன்லி, யூ ஆர் ஃபீலிங் போரிங், யூ ஆர் ஃபீலிங் புலிட், உங்களை புலி பண்றாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தீங்க, காசிப்பிங், லேசி, லூஸ் டெம்பர், டிப்ரெஷன், ஸ்கேர், இது எல்லாமே வந்து உங்களோட ஸ்டடீஸ்ல நான் வந்து அந்த மோட்டிவேஷன் கொடுத்ததுனால இது எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் நினைக்கிறேன். ஓகே, பூலி கேஸ்க்கு நான் இம்பார்ட்டன்டா ஒரு விஷயம் சொல்றேன். உங்க ஸ்கூல்ல நீங்க வந்து பூலி கேஸ்ல நீங்க வந்து ஒரு மங்ஸ பூலியா இருந்திருக்கீங்க, யாரோ உங்களைய வந்து ஈவன் தோ நீங்க ரொம்ப கட்டையா இருக்க, நீ ரொம்ப சபியா இருக்க, ரொம்ப குண்டா இருக்க, இதெல்லாம் வந்து பாடி ஷேமிங் சொல்லுவாங்க. சோ அப்ப இந்த பாடி ஷேமிங் உங்களை யாராவது வந்து பண்ணாங்கனாக்கா, டோன்ட் கீப் இட் டு யுவர் செல்ஃப், யூ ஹேவ் டு ரிப்போர்ட் டு தி டீச்சர் இமிடியட்லி. உங்களோட கவுன்சிலிங் டீச்சர்னு கண்டிப்பா ஸ்கூல்ல இருப்பாங்க, ஆமாவா? கவுன்சிலிங் டீச்சர்ட்ட வெள்ளனே ரிப்போர்ட் பண்ணிருங்க. or you come first thing when you come home, please tell to your parents. Your parents know what to do next. ஓகே, பூலி கேஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன பூலியா இருந்தாலும் சரி, வீட்ல வந்து கண்டிப்பா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லிருங்க. ஓகே, உங்க டீச்சர்ஸ் கிட்டயும் நீங்க போய் சொல்லணும், குரு கவுன்சிலிங் கிட்டயும் போய் சொல்லணும். எஸ், ஐ ஹேட் திஸ் ப்ராப்ளம் டீச்சர். யா, ஓகே, சோ யாருக்கிட்ட சொல்லணுமோ எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருங்க. சோ தட் உங்களைய பூலியம் அதாவது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா உங்களைய கண்காணிப்புல வச்சிருப்பாங்க. உங்களை கண்காணிப்புல வச்சிருப்பாங்க. யுவர் பேரண்ட்ஸ் வில் ஸ்டே அலர்ட். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, எஸ் மித்ரேயன் ஸ்ட்ரெயிட்டா குரு பசாட்டே போய் சொல்லிருங்க, தட்ஸ் தி பெஸ்ட் டீச்சர், அந்த பையன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, ஓகே நான் ஒதுங்கி போயிட்டு இருக்கேன், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிருங்க. ஓகே, போன தடவை நம்மளோட பூலி கேஸ் பத்தி நான் சொல்லும் போது யஷ்வந்த்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாரு. யஷ்வந்த் இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியல.
ஆக்சுவலி யஷ்வன் என்னன்னா பூலி பண்ணோன்னா அவர் போய் மூஞ்சில குத்திட்டாராம். ஆக்சுவலி ஒன் திங் என்னன்னு தெரியுமா, போய் மூஞ்சில குத்திட்டீங்கன்னாக்கா பாய்ஸ்ல ஓகே பாய்ஸ் அவங்களால வந்து பூலி பண்ணிட்டாங்க, ஓ என்ன போய் பூலி பண்ணிட்டேன்னு அப்படி ஒரு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆயிரும், மான பிரச்சனையும் ஆயிரும். மான பிரச்சனை ஆச்சுன்னா நீங்க போயிட்டு திருப்பி பூலி பண்றீங்க. இது வந்து நீங்க உங்க செல்ஃப் நீங்க தற்காத்துக்கணும். அதாவது சாரி, உங்க செல்ஃப் நீங்க தற்காத்துக்கணும். உங்களுக்கு பூலி நடக்க கூடாது அப்படின்னா, உங்களை அடிக்கிறாங்க அதுக்கு நீங்க டிஃபெண்ட் பண்றீங்கன்னா ஓகே. உங்க செல்ஃப் நீங்க தற்காத்துக்கிட்டு நீங்க டிஃபெண்ட் பண்றீங்கன்னா ஓகே. ஓகே, அதுக்காக நீங்களே போயிட்டு இறங்கி குத்துனீங்கன்னா தட் இஸ் an offense. அது வந்து மிமாங் சலா. ஓகே, அப்ப டீச்சர் வந்து உங்களே பனிஷ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. I'm wearing earrings, so my friends call me Lady Go. ஆமாவா? ஓகே, சோ அப்ப ரூல்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸ்கூலுக்குன்னு கண்டிப்பா உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். I'm wearing earrings, so my friends call me Lady Go. புரியல எனக்கு. சின்ன சின்ன விஷயம் உங்க ஃபன்னுக்காக சிரிப்புக்காகனாக்கா ஓகேலா, அது போய் சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஆமாவா? இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, சோ அப்ப அதுல வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்க கூடாது. அது ஒருவேளை வந்து உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு அப்படின்னா நீங்க நான் தாராளமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க சொல்லிருங்க, இந்த மாதிரிலாம் என்னை கூப்பிடாத, எனக்கு அது ரொம்ப ஹர்ட்டா இருக்கு. இப்ப நான் உனக்கு அதே மாதிரி சொன்னேன்னா உனக்கு ரொம்ப ஹர்ட்டா இருக்கும் தானே, சோ அதனால லெட்ஸ் ஸ்டாப் திஸ் அப்படின்னு நல்ல மாதிரி சொல்லிருங்க. நீங்களும் ஸ்டாப் பண்ணிருவீங்க, அவங்களும் ஸ்டாப் பண்ணிருவாங்க. ஓகேயா? ஆனா இந்த மாதிரி பாடி ஷேமிங், ஓகே, இந்த மாதிரி ரொம்ப அடிக்கிறது, ஓகே, உங்களை வந்து ரொம்ப புலி பண்றது, எங்க போனாலும் வடைக்கிறது, காசிப் பண்றது, இதெல்லாம் வந்து நாட் ஹெல்த்தி. ஓகே, சோ அது நீங்க என்ன பண்ணணும்னா உங்க டீச்சர்ஸ் கிட்ட நீங்க சொல்லலாம், பேரண்ட்ஸ் வந்து சொல்லிருங்க. ஓகேயா? இன்னொரு விஷயம் என்னன்னா, காசிப் பண்றாங்க, ஓகே, உங்களை வந்து ரொம்ப காசிப் பண்றாங்க, இல்ல சில டைம்ல உங்களை வந்து போக விட்டு பேசுறாங்க, இல்ல உங்களை வந்து ரொம்ப குறைவா பேசுறாங்க அப்படின்னாக்கா இட்ஸ் ஷோவிங் தட் யூ ஆர் பெட்டர் தென் தெம். நீங்க அவங்கள விட பெட்டரா தான் இருக்கீங்க. Malay student bully me. Actually, this is all normal. Okay, so இதெல்லாம் நிறைய நீங்க கடந்துதான் வருவீங்க. Because students sometimes they don't know. Okay, அவங்களுக்கு வந்து அவங்களே வந்து ப்ராப்ளம்ல இருப்பாங்க, அதனாலதான் அவங்க பூலி பண்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும், அதனாலதான் மத்தவங்களை அவங்க பூலி பண்றாங்க. ஓகே, சோ அதுல நீங்க வந்து ஒன்னே கடந்து போயிட்டு தெரியாத மாதிரி இருந்துட்டீங்கன்னாக்கா புலி பண்ணி பண்ணி அவங்களே பேசி பேசி அவங்களே டயர்ட் ஆயிடுவாங்க. சோ அதனால யூ ஜஸ்ட் டோன்ட் பாதர். ஆனா நீங்க ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்க அதை நம்புறீங்களா அது உண்மைன்னு? உங்களை யாராவது ஓகே மித்ரயன் நீ ரொம்ப குண்டா இருக்க, ரொம்ப இதா இருக்க, ரொம்ப இப்படி இருக்க அப்படி இருக்கன்னு சொன்னாக்கா மித்ரயன் நீங்க அதை நம்புறீங்களா? டு யூ பிலீவ் தட்? நோ, ரைட்? யூ டோன்ட் பிலீவ் தட். அப்ப நீங்க பிலீவ் பண்ணலனாக்கா நீங்க உங்களுக்கு ஏன் கோபம் வருது? உங்களை யாராவது ஒருத்தவங்க காசிப் பண்றாங்க அப்படின்னாக்கா ஓகே, நீங்க அதை நம்புறீங்களா நீங்க தான் அது அப்படின்னு? டு யூ பிலீவ் நான் இப்படிதான், நீங்க கோபம் வருது அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? நோ, ரைட்? அப்ப நீங்க நம்பலன்னா நீங்க ஏன் அதுக்கு முகம் கொடுக்குறீங்க? why are you bothering that so much? சோ அதனால அது கடந்து போயிட்டே இருங்க. ஓகேயா? சோ அதனாலதான் மீதி நேரத்துல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அவங்க வந்து கூவிக்கிட்டே இருப்பாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கே டயர்ட் ஆகி அவங்களே பேசாம இருந்துருவாங்க. சோ அதனால யூ டோன்ட் கிவ் அ டேம். டோன்ட் கிவ் அ டேம். எஸ், ஓகேயா? அதுதான் டீச்சர் சோ ஜாமா. ஆமாவா? ஓகே, சோ அப்ப இதெல்லாம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து நீங்க எஸ் கரெக்ட். ஓகேயா? சோ யாருக்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட வேலையா சொல்லிருங்க. உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் நடந்தாலும் டோன்ட் கீப் இட் யுவர் செல்ஃப். எல்லாத்தையுமே வந்து உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க. டோன்ட் கெட் போரிங். ஓகே, ஸ்கூலுக்கு வந்து நீங்க போறது வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க ஹாப்பியா இருக்கணும். ஓகே, பிகாஸ் திஸ் இஸ் ஸ்கூல் லைஃப். இப்ப நான்லாம் வந்து ஸ்கூல் லைஃப்ல முடிஞ்சிருச்சு. இப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஈவன் ஃபார் யுவர் பேரண்ட்ஸ் ஆல்சோவா, உங்க பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா, நம்ம எல்லாம் திருப்பி போய் படிச்சுட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி நம்ம விளையாண்டுட்டு நம்ம ஹாப்பியா இருந்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜோக் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருந்தாக்கா எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு தோணும் தெரியுமா எங்களுக்குலாம். இப்போ நீங்க எல்லாருமே ஸ்கூல் லைஃப்ல இருக்கீங்க, எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளவு என்ஜாய் பண்ணிருங்க. ஓகே, இதெல்லாம் வந்து உங்களோட மெமரி ஃபார் யூ டு பிரிங் when you go bigger. ஓகே, இப்ப எங்களுக்குலாம் வந்து எப்படா நாங்க திருப்பி ஸ்கூலுக்கு போக மாட்டோமா அப்படின்னு தான் எங்களுக்கு தோணும்.
யூ ஆஸ்க் யுவர் பேரண்ட்ஸ். கண்டிப்பா பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெமரி இருக்கும் ஸ்கூல்ல. சோ அவங்களுக்கு அந்த மாதிரி மெமரி இருக்கும்போது நம்ம திருப்பி ஸ்கூல்லே இருந்து படிச்சுட்டே இருக்கலாம்ல, இதை பத்தியும் நம்ம யோசிக்கவே தேவையில்ல அப்படின்னு தான் இருக்கும் உங்க பேரண்ட்ஸ்க்கு. ஓகேயா? சோ அதனால நீங்க இப்போ ஸ்கூல்ல இருக்கீங்கன்னாக்கா நல்லா மேக்சிமமா ஸ்கூல் லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, சோ ஃப்ரெண்ட்ஸை பார்த்து மீட் பண்ணணும். ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ், பி ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரி ஒன். ஸோ நீங்க யூ டோன்ட் ஃபீல் போரிங்கா இருக்கோ, இல்ல உங்களுக்கு வந்து அது லூஸ் டெம்பரா இருக்கோ, உங்க ஃப்ரெண்டு பார்த்தாலே உங்களுக்கு கோவமா இருக்காது, உங்க ஃப்ரெண்டு பார்த்தாலே உங்க கோவம் எல்லாம் பறந்து ஓடிடும். ஓகே, சோ கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஓகே, ஒரு நல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ, நல்ல ஒரு பாய் ஃப்ரெண்டோ. ஓகே, ஐ மீன் நான் சொல்றது வந்து பாய் ஃப்ரெண்ட்ங்கிறது வந்து இட்ஸ் அ மேல் ஃப்ரெண்டா. ஓகே, நீங்க தப்பா ஓ டீச்சர் அப்படிலாம் பேசிடாதீங்க. ஓகே, சோ அப்ப உங்களுக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. எந்த கஷ்டமா இருந்தாலும் நீங்க அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம், உங்களோட சீக்ரெட் எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட நல்ல ஜாலியா பழகுங்க. ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஸ்கூல் லைஃப்ல. ஸ்கூல் லைஃப் மட்டும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்க எஸ்பிஎம் முடிச்சுட்டு நீங்க வந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகும்போது யூ ஒன்ட் கெட் ஸ்கூல் லைஃப் எனி மோர். உங்க ஸ்கூல் லைஃப் திரும்பி கிடைக்கவே கிடைக்காது. அதனால இருக்கிற லைஃபை நல்லா மேக்சிமமா என்ஜாய் பண்ணிக்கோங்க. மை மாம் அண்ட் மை டேட் பி த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர். எஸ், கரெக்ட். ஓகேயா? சோ அந்த மாதிரி தான். திருப்பி உங்க பேரண்ட்ஸ்ட கேளுங்களேன், சும்மா கதை கேளுங்க உங்க பேரண்ட்ஸ்ட. அப்பா அம்மா, நீங்க வந்து ஸ்கூல்ல இருக்கும்போது உங்களுக்கு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு, நீங்க எப்படி மிஸ் பண்றீங்க, உங்க ஸ்கூல் லைஃப் நீங்க எப்படி மிஸ் பண்றீங்கன்னு சும்மா கேளுங்களேன். அவங்க அப்படியே யோசிப்பாங்க, கண்டிப்பா யோசிப்பாங்க. ஓகே, சோ அதனாலதான் சொல்றேன். சோ ஸ்கூல் லைஃப் வந்து உங்களுக்கு திருப்பியும் கிடைக்காது. ஜஸ்ட் என்ஜாய் மேக்ஸிமம். யூ டோன்ட் ஃபீல் போரிங், யூ டோன்ட் ஃபீல் உங்களை வந்து கோவம் படுறது அதெல்லாம் பறந்து ஓடிடும். ஓகேயா? சோ அந்த ஸ்கேர்ட், why are you feeling scared எல்லாம் வந்து அது நீங்க என்ஜாய் பண்ணாலே இந்த நெகட்டிவான விஷயம் எல்லாமே பறந்து ஓடிடும். ஏன் கான்ஸ்டிபேஷன் வந்து ஏன் உங்களுக்கு ஆகுதுனாக்கா, as a student நீங்க வந்து கரெக்டான சாப்பாடு சாப்பிடல. ஓகே, another thing I want to tell you, எங்க ஸ்கூல்ல வந்து சம்டைம்ஸ் அன்ஹெல்தி ஃபுட்டும் நிறைய விக்கிறாங்க. ஆமாவா? ஓகே, நிறைய இந்த ஜங்க் ஃபுட்டு, சாசேஜஸ் இந்த மாதிரிலாம் நிறைய விக்கிறாங்க போல இருக்கு. இல்ல உங்களுக்கு வந்து ஸ்கூல் வெளியே, காம்பவுண்டுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ட்ராக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு போல இருக்கு. ஓகே, சோ முடிஞ்ச அளவுக்கு கைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி சாப்பாடுலாம் தவிர்த்துருங்க. இல்லையா? அப்ப இல்லைனாக்க குட்ல. ஓகே, நல்ல ஹெல்த்தி சாப்பாடு சாப்பிடுறீங்கன்னா, ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஸ்டிபேஷன் சொல்றீங்க. சோ அதெல்லாம் வந்து நீங்க சாப்பாடு வந்து நீங்க சரியா சாப்பிடாததுனால தான். ஓகேயா? சோ அதனால டோன்ட் கெட் என்னது போயிட்டு தேவையில்லாம என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுறீங்களா, ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுறீங்க, நோ ப்ராப்ளம். ஆனா ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் எல்லாம் விற்கிறாங்கன்னா தயவு செஞ்சு உங்க காசை வீணாக்காதீங்க. காசும் வீண் தான், உங்க பாடியும் வீண் தான். ஓகே கைஸ், ஆல்ரைட். வந்து எஸ்பி அப்படின்னு யாரோ வந்து என்கிட்ட கேள்வி கேட்கிறோம்னு சொன்னீங்க. இப்போ நீங்க கேள்வி கேட்க போறீங்களா? எஸ்பிங்கிறது யாரு? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் டெய்லி சேர்த்துக்குங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், வால்நட், இந்த மாதிரி கச்சா வகைகள், சீட்ஸ் இருக்குல்ல, விதை, அதாவது சன்ஃபிளவர் சீடு, கொச்சி, அந்த மாதிரி இங்க நிறைய சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்துக்கலாம். வேற என்ன? எல்மன். ஓகே, எல்மன் நீங்க நிறைய சாப்பிடலாம். எல்மன் வந்து தோலை உரிச்சிட்டு தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வச்சு தோலை உரிச்சிட்டு நீங்க சாப்பிடணும். காலையில சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போங்க, உண்மையிலேயே ரொம்ப நல்லது. டார்க் சாக்லேட் வெரி குட். கிரீன் வெஜிடபிள்ஸ் டெய்லி அட்லீஸ்ட் கிரீன் வெஜிடபிள்ஸ் இருக்கணும். உங்களோட சாப்பாடு சோறு கறி ஊத்துறீங்க, அப்புறம் கொஞ்சம் பரட்டல் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் மத்த காய்கறி, மீன் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, கண்டிப்பா கிரீன் வெஜிடபிள்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஓகே, பாவக்காய், வேற என்னது, புடலங்காய், வேற என்னது, பாயாம், இதெல்லாம் ரொம்ப நல்லது. கண்டிப்பா கிரீன் கலர்ல ஒண்ணு இருக்கணும் சோறுல. உங்க சாப்பிடுற சாப்பாட்டுல கிரீன் கலர் கண்டிப்பா இருக்கணும். ஓகே, சோ அது ஒண்ணு. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோட ஹெல்த்தி ஃபுட்ல கலர் ஃபுட்ஸா இருக்கும், வெள்ளை கலர் இருக்கு, பிரவுன் கலர் இருக்கு, வேற என்னது, கிரீன் கலர் இருக்கு, ஆரஞ்சு கலர் இருக்கு, உங்க சாப்பாடு வந்து கலர்ஃபுல்லா இருக்குன்னா அது ஹெல்த்தி ஃபுட் அர்த்தம். கேரட், ஓகே, வேற என்னது, பீட்ரூட்லாம் என்ன கலரு, தட்ஸ் ஆல் கலர்ஃபுல். சோ அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்த்தி. அது நேச்சுரலா இருக்கணும்ல. ஓகே, கலர்ஃபுல்னா கேண்டீஸ், சாக்லேட்ஸ், லாலிபாப்ஸ், குரோப்போ, அதெல்லாம் கிடையாது. ஓகே, அதெல்லாம் கிடையாது. நேச்சுரல் ஃபுட்டா இருக்கணும், அது கலர்ஃபுல்லா இருக்கணும். இது அந்த
பெப்பர் தெரியுமா, குடமிளகா 3 கலர்ல இருக்குமே, அதெல்லாம் நீங்க சேர்த்துக்கலாம், அப்பப்ப சேர்த்துக்கலாம். கிரீன் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். ஓகே, சோறு நல்லா சோறு சாப்பிடுங்க. நீங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க நல்லா சோறு சாப்பிடணும், பிகாஸ் யூ நீட் கார்போஹைட்ரேட். ஓகே, புரோட்டீன் கண்டிப்பா இருக்கணும். மீன், வேற என்ன, கோழி, சம்டைம்ஸ் கோழி இருக்கலாம். ஓகே, வேற என்ன, சால்மன் ஃபிஷ். எஸ், சால்மன் ஃபிஷ் செம்ம விலை, பட் சால்மன் ஃபிஷ் தவிர தெங்கிரி சாப்பிடலாம். வேற என்னது, அசல்லார் சாப்பிடலாம். என்னென்ன மீன்லாம் இருக்கு, உங்களுக்கு என்ன மீன் பிடிக்குதோ அது எல்லாத்தையும் நீங்க சாப்பிடலாம். ஓகே, ஜங்க் ஃபுட், இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபுட், இந்த சார்டின், டின்னர் உள்ள சார்டின், இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடணும். இதெல்லாம் நாட் ஹெல்த்தி. என்னைக்காவது ஒரு நாள் ஓகே தான், பட் நாட் எவ்ரிடே. ஓகேயா? ரைட். சோ கைஸ், ஓகேவா உங்களுக்கு? எஸ்பின்னு ஒருத்தவங்க யாரோ வந்து என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க. ஆர் யூ ஃப்ரீ நவ்? இல்லையா கைஸ்? எஸ்பிங்கிறது யாரு? செல்வ பிரகாஷா, சத்ய பிரகாஷா? எஸ்பிங்கிறது காணும். ஓகே, ஆல்ரைட் கைஸ், அண்டர்ஸ்டாண்ட்? if I solve your problem solve உங்களுக்கு, problem solve settle. ஓகே, குட், வெரி குட். சோ இப்போ நீங்க கிளியரா இருக்கீங்க தானே? ப்ராப்ளம்ஸா இல்ல, உங்களுக்கு கிளியரா இருக்கீங்க, கிளியர் மைண்ட் செட்ல இருக்கீங்க. உங்களோட கோல் என்ன, நான் என்ன பண்ணணும், என்னோட கண்ட்ரோல்ல இப்ப என்ன இருக்கு, அதுக்கு நான் என்ன பண்ணணும், என்னோட ரிசல்ட் எப்படி நான் அச்சீவ் பண்ணணும், என் லைஃப் எப்படி நான் என்ஜாய் பண்றது, ஸ்கூல் லைஃப் எப்படி நான் என்ஜாய் பண்றது, எல்லாமே நான் உங்களுக்கு பக்காவா சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, சோ அதனால ஜஸ்ட் ஸ்டே ஃபோக்கஸ். ஓகே, ஸ்டூடெண்ட் லைஃப் மேக்சிமமா என்ஜாய் பண்ணுங்க. அதே நேரத்துல உங்க கோல் ஓரியன்டா இருங்க. உங்க கோல் என்ன, என்னத்துக்காக நான் படிக்கணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஓகே, ஆனா உங்களோட கோலை மட்டும் மறந்துடாதீங்க. கோல் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து உங்களோட வாழ்க்கையை வழி நடத்தி கொண்டு போகும், உங்களோட கோல் அடையிறதுக்காக. கோல் மட்டும் இல்லைனாக்கா அப்படியே செத்த மீன் மாதிரி அப்படியே ஃப்ளோல போவீங்க. ஸ்கூலுக்கு போவீங்க, வருவீங்க, என்னத்துக்காக தான் நான் படிக்கிறேன், யாரெல்லாம் இதுல கண்டுபிடிச்சா, நான் என்னதுக்கு எக்ஸாம்லாம் உட்காரணும், அப்படியே செத்த மீன் மாதிரி அப்படியே ஃப்ளோல போவீங்க. ஓகே, டோன்ட் பி லைக் தட். டோன்ட் பி லைக் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ். பி அ கோல் ஓரியன்டட் ஸ்டூடெண்ட். உங்களுக்கு ஒரு கோல் இருக்கு, உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, உங்களுக்கு அது என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, உங்க கண்ட்ரோல் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எக்ஸாம் நீங்க ஓவர்டேக் பண்ணுங்க, நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. எக்ஸாம் உங்களே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஓகேயா? சோ என்னென்ன சொன்னனோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து கரெக்டா பக்காவா சொல்லிட்டேன். ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, ப்ராப்ளம்னு யோசிச்சீங்கன்னாக்கா ப்ராப்ளம் இருக்கும், ஆனா சொல்யூஷன் யோசிச்சீங்கன்னாக்கா ப்ராப்ளம் இருக்காது. Teach you after this meeting Sunday. Yes darling, correct. அடுத்த வாரம் சண்டே நம்ம செஞ்சிருவோம். ஓகே, சண்டே வந்து ஐ திங்க் 7 மணிக்கு நான் செய்யறது பெட்டர். 7 மணிக்கு நான் செய்யறது பெட்டர் நினைக்கிறேன். ஏன்னா சாயந்தரம் கூட நீங்க எங்க வெளியே போயிட்டு வருவீங்க. சோ அது 7ல இருந்து 8:30 அந்த மாதிரி செஞ்சுட்டேன்னா பெட்டரா இருக்கும். ஓகேயா? ரைட். சோ இன்னைக்கு யாரோட முக்கியமான ஒரு பர்த்டே ஆச்சாமே? யாரோட பர்த்டே? யாரோட உங்களுக்கு ஃபேவரட் பர்சனோட பர்த்டே இன்னைக்கு? யாரு? யாரா? நோ 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 நோ, இன்னைக்கு என்னோட பர்த்டே. யாரோட பர்த்டே? விஜயோட பர்த்டேயா? நோ நோ, என் பர்த்டே இல்ல. ஆக்சுவலி நான் உங்களே தான் கேட்டேன். ஏன்னா நீங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கு விஜய் ஃபேன். நீங்க யாரு விஜய் ஃபேன்? நான் விஜய் ஃபேன் இல்ல. எங்களா விஜய் ஃபேனா கவினேஷ்? ஓ ஓகே, சோ விஜய் சாருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிடலாமா? Okay, so that's all I think from my side. Okay, இங்க வரேன். அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். அப்படியே சிரிங்க பாப்போம். Okay. Okay, all right. So I think that's all guys. Okay, வேற எதுவும் இல்லைன்னா கண்டிப்பா கேளுங்க. அடுத்த வாரம் செஷன் நம்ம திருப்பி மீட் அப் பண்ணுவோம். Today teacher's birthday. No la, it's not my birthday. Okay, yeah. So today is Vijay's birthday. So wish Vijay sir very happy birthday. Okay, so நம்ம வந்து அடுத்த செஷன்ல நம்ம மீட் பண்ணலாம். So I think with that we can end the session. Okay, so we can meet next week Sunday. எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க, next week Sunday. Okay, student SPM students இங்க இருந்தீங்கனாக்கா டேக் நோட். உங்களோட பிராக்டிஸ் மார்க் எனக்கு அனுப்பணும். ஓகே, இன்னைக்கு நாளைக்கு பிராக்டிஸ் மார்க் எனக்கு அனுப்பி விட்டுருங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா அனுப்பி விடணும்.
Okay, all right. So with that, happy Saturday, happy weekend everyone. Nalla maximum enjoy பண்ணுங்க. Okay, so stay safe and take care everyone. Good night. Bye bye. Bye. Bye bye.